ஹாய் ஆல், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட் ரிவிஷன் 6th to 12th வரைக்கும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ என்னோட வாய்ஸ் வந்து கிளியராக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஹேண்ட் ரைஸ் மட்டும் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே. அதே போல் ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா சொல்லுங்க, இல்லை அப்படின்னா ஃபாஸ்ட்டாக நோட் பண்ணிட்டே வாங்க. ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பழைய கற்காலம்னா எந்த ஆண்டை சொல்லுவோம்? பழைய கற்காலம் கிமு 10,000 ஆண்டுகளுக்கு முன், அததான் பழைய கற்காலம்னு சொல்லுவோமா? இதுவே புதிய கற்காலம்னா கிமு 10,000 டு கிமு 4,000. செம்பு கற்காலம்னா கிமு 3,000 இருந்து கிமு 1,500 வரைக்கும். இரும்பு கற்காலம் அப்படின்னா கிமு 1,500 இருந்து கிமு 600 வரைக்கும். திருநெல்வேலி மாவட்டத்துல எங்கு அகழ்வாராய்ச்சி வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கும்? திருநெல்வேலி மாவட்டத்துல ஆதிச்சநல்லூர். அதே போல ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டம்னா தூத்துக்குடின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ அதை வந்து பாத்துக்கோங்க. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன? 1972 மேம். 1972. நகரங்கள் தோற்றம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்? நகரங்கள் வந்து தோன்ற ஆரம்பிச்சுல, அது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி? 4,700 ஆண்டுகளுக்கு முன்னாடி. சோ இதெல்லாம் 6th ஹிஸ்டரி புக்ல இருக்கும். மனிதனுடைய தோற்றம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி? 40,000 ஆண்டுகளுக்கு முன். மனிதன் முதலில் பழகிய விலங்கு எது? நாய். இது வந்து பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் 6thலயே கொடுத்திருப்பாங்க. ஹரப்பா நாகரிகம் எந்த கற்காலத்தை சார்ந்தது? செம்பு. செம்பு கற்காலத்தை சார்ந்தது. எந்த கால மனிதன் இடம்பெயர்ந்து உணவை தேடி உண்டான்? பழைய கற்கால மனிதன். வேத கால நாகரிகம் எந்த கற்காலத்தை சார்ந்தது? இரும்பு காலத்தை சார்ந்தது. அதே போல இரும்பு குரோமியமும் சேர்ந்ததுதான் எது? சில்வர். செம்பும் வெள்ளியமும் சேர்ந்தது வெண்கலம். அதே போல செம்பும் துத்தநாகமும் சேர்ந்தது பித்தளை. இரும்பும் மாங்கனீசும் சேர்ந்தது என்னன்னு சொல்றோம்? எஃகு அப்படின்னு சொல்லுவோம். சிந்து சமவெளி நாகரிகம் எக்கற்காலத்தை சார்ந்தது? செம்பு. இந்திய நாகரிகத்தின் தொடக்கமா விளங்குறது எது? சிந்து சமவெளி நாகரிகம் தான். ஹரப்பா நாகரிகத்தை என்னன்னு சொல்றோம்? ஒரு நகர நாகரிகம். 1856ஆம் ஆண்டு எந்த நதிக்கரையில ஆங்கிலேயர் இருப்பு பாதை அமைத்தனர்? ராவி நதிக்கரை. என்ன ஆண்டு அகழ்வாராய்ச்சியாளர்கள் ஹரப்பா நாகரிகத்தை கண்டறிந்தனர்? சிந்து சமவெளி நாகரிகம் 6thல இருக்கும். எந்த ஆண்டு? 1921. ஹரப்பா என்ற சிந்து மொழி சொல்லோட பொருள் என்ன? புதையுண்ட நகரம். நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஹரப்பா நாகரிகம் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டதா இருக்கும்? 4,700 ஆண்டுகளுக்கு முற்பட்டதா இருக்கும். எஸ், வெரி குட். ஹரப்பா நாகரிக மக்கள் எவ்வடிவிலான எழுத்துக்களை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க? சித்திர வடிவம். ஹரப்பா நாகரிகர்கள் இருக்காங்கல்ல, எந்த பயிரை வந்து விளைவித்திருப்பாங்க? கோதுமை, பார்லி. தாடியுடன் காட்சி தரும் ஒருவரோட சுண்ணாம்பு சிலை வந்து எங்க காணப்பட்டிருக்கும்? மொகஞ்சாதாரோ. சிலை அப்படின்னாலே வெண்கல சிலை, நடனமாது, பெண் சிலை, இந்த மாதிரி சிலை அப்படின்னு வந்துருச்சுனாலே அது மொகஞ்சதாரோ தான். நாட்டிய மங்கையோட உருவச்சிலைன்னு கேட்டா அதுவும் மொகஞ்சதாரோ. எந்த ஆண்டு அறிஞர் அண்ணா தமிழ்நாடு என பெயர் மாற்றிருப்பாரு? 1969. தென்னாட்டின் தென்பகுதியை ஆண்டவர்கள் யாரு? பாண்டியர்கள். இதுவே மேற்கு பகுதியை ஆண்டவர்கள்னா சேரர்கள். இதுவே வடகிழக்கு பகுதியை ஆண்டவர்கள்னா சோழர்கள். தமிழின் தொன்மையான இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. குறிஞ்சிட்டு என்ன சொல்லுவோம்? மலையும் மலை சார்ந்த இடமும். முல்லைனா காடும் காடு சார்ந்த இடம். நெய்தல் கடலும் சார்ந்த இடம். மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடமும். பாலைனா மணலும் மணல் சார்ந்த இடமும். தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் என அழைக்கப்படுபவர் யாரு? சூப்பர், பாண்டியன் நெடுஞ்செழியன். கடையேழு வள்ளல்கள்னு சொல்றோம்ல, யார் யாரு? பாரி, ஓரி, காரி, நல்லி, பேகன், ஆயாண்டிரன். சோ இவங்க எல்லாத்தையுமே வந்து சொல்லுவோம். கல்லணையை கட்டிய சோழ மன்னன் யாரு? கரிகாலன். முற்பட்ட வேத காலம் அதை என்னன்னு சொல்லுவோம்? ரிக் வேத காலம்னு சொல்லுவோமா? அதோட காலம் என்ன? கிமு 1,500 இருந்து கிமு 1000 வரைக்கும். வேத காலத்துல ராஜாவிற்கு நிர்வாகத்தில் உதவி செய்தவர் யாரு?
அவங்களை என்ன பேர்ல சொல்லுவாங்க? புரோகிதர், சேனானி. சேனானின்னு என்ன? படைத்தலைவர். முன் வேத காலத்துல என்னென்ன சபைகள் காணப்பட்டிருக்கும்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சபா, சமிதி. வேத கால மக்கள் எந்த தொழிலை மேற்கொண்டிருப்பாங்க? கால்நடை வளர்ப்பையும் வேளாண்மையும். வேத கால மக்கள் அறிந்திருந்த உலோகம் எது? இரும்பு. இரும்பு. இதுவே சிந்துவெளி மக்கள் அறியாத உலோகம்னா இரும்பு. இரும்பு. வேத கால மக்கள் எந்த ஆடைகளை உற்பத்தி செஞ்சாங்க? பருத்தி, கம்பளி. சாம, யஜூர், அதர்வன வேதங்கள் எக்காலத்துல தோன்றிருக்கும்? பிற்பட்ட வேத காலத்துல. எக்காலத்துல ஜாதி அமைப்பு முறை தோன்றியது? ஜாதி அமைப்பு முறை பிற்கால வேத காலத்துலதான். பின் வேத காலத்துல யாகம், புரோகிதம் செய்பவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டாங்க? பிராமணர்கள். திராவிட நாகரிகத்தோட முக்கிய தொழில் இது? பயிர் தொழில். ஆரிய நாகரிகத்தோட முக்கிய தொழில்? கால்நடை வளர்ப்பு, போர் புரிதல். ஆரிய நாகரிகத்தில் பயன்படுத்திய உலோகம்? இரும்பு. திராவிட நாகரிகத்துல எதெல்லாம் உங்களுக்கு தெரியும்? எந்த விலங்குலாம் உங்களுக்கு தெரியும்? புலிய பத்தி தெரியும், குதிரைய பத்தி தெரியும். குதிரைய பத்தி அறியாத நாகரிகத்தினர் யாரு? சூப்பர். சமண மதத்தை உருவாக்கியவர் யாரு? வர்த்தமான மகாவீரர். பௌத்த மத கருத்துக்களை வழங்கியவர் யாரு? கௌதம புத்திரர். சமண மதத்துல மொத்தம் எத்தனை தீர்த்தங்கரர்கள் இருக்காங்க? 24. தீர்த்தங்கரர் யாரு? ரிஷபதேவருக்கு இன்னொரு பெயரும் என்ன இருக்கு? ஆதிநாதர். முதல் அப்படின்னா ஆதிநாதர் அல்லது ரிஷபதேவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே சமண மதத்தோட கடைசி தீர்த்தங்கரான 24வது தீர்த்தங்கரர் யாரு? மகாவீரர். இந்த மகாவீரர் இருக்காருல்ல, இவருடைய காலம் என்ன? கிமு 534 இருந்து கிமு 462 வரைக்கும். இவர் எங்க பிறந்தாரு? மகாவீரர் பீகார் மாநிலத்தில் உள்ள வைசாலி நகர் குந்த கிராமத்துல பிறந்தாரு. கொல்லாமை கொள்கை என்ன மத கோட்பாடு? சமண மதம். கௌதம புத்தரோட இயற்பெயர் என்ன? சித்தார்த்தா. சமண மதத்தை பின்பற்றிய அரசர்கள்லாம் யாரு யாரு? சந்திரகுப்த மௌரியர், கலிங்கத்து காரவேலன், பூன் பாண்டியன், முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சமண சமயத்தை பின்பற்றிருப்பாங்க. சமண சிற்பங்கள் தமிழ்நாட்டுல எங்க காணப்படுது? கழுகுமலையில காணப்படுது. கௌதம புத்தர் அறிவுணர்வு பெற்ற இடம் எது? தியானம் செஞ்சு அறிவுணர்வு பெற்றிருப்பார்ல, எந்த இடம்? கையால உள்ள அரச மரத்தடியில பாத்தீங்கன்னா அறிவுணர்வு பெற்றிருப்பாரு. புத்தர் அப்படின்னா அதோட பொருள் என்ன? நல்லது எது, கெட்டது எது என்பதை அறிந்து கொண்டவர் தான் புத்தர் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு என்ன இருக்கு சொல்ல வந்தீங்களே திவ்யா? ஞானாற்றல் பெற்றவர். அதான் ஞானாற்றல் பெற்றவர். புத்தர் தனது முதல் போதனையை எங்கு தொடங்கினாரு? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாரநாத், வாரணாசிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சாரநாத்ல இருக்கக்கூடிய மான் பூங்கா, அங்கதான் தன்னோட முதல் போதனையை தொடங்கியிருப்பாரு. பௌத்த துறவிகளின் விகாரங்கள் நிறைந்த மாநிலம் இது? பீகார். நமது தேசிய சின்னம் எந்த தூணின் முகப்பிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது? அசோகரோட தூண். புத்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் யாரு? மகாயானம். இதுவே புத்தரோட கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்கள்னா ஹீனயானம். காந்தார கலை சிற்பங்கள் மையத்தை எச்சமயத்தை சார்ந்தது? காந்தார கலை சிற்பங்கள் புத்த சமயம். பௌத்த சமய கொள்கைகளை கூறும் மறைநூலுக்கு என்ன பெயர்? திரிபீடகம். திரிபீடகம் அப்படிங்கிறது என்னென்ன? வினய பீடகம், சுத்த பீடகம், அபிதம பீடகம். இதெல்லாம் மணிமேகலையும் குண்டலகேசியும் எந்த சமய நூல்கள்? பௌத்த சமய நூல்கள். தமிழர்களோட புனித நூல்னு எதை சொல்றோம்? அங்கங்கள், பூர்வங்கள். மௌரிய வம்சத்தோட கடைசி மன்னன் யாரு? பிரிகத்திரதன். மௌரிய வம்சத்தோட கடைசி மன்னன் யாரால படுகொலை செய்யப்பட்டிருப்பாரு? புசிய மித்ர சுங்கன். குசான பேரரசு எந்த இனக்குழுவின் உட்பிரிவினர்? யூச்சி. கனிஷ்கரின் புதிய தலைநகரம் என்ன? புருஷபுரம் என்ற பெசாவர். குசான பேரரசு நிறுவியவர் யாரு? சொல்லுங்க பார்க்கலாம். முதலாம் காட்பிசஸ். இரண்டாம் அசோகர் என அழைக்கப்படுபவர் யாரு? கனிஷ்கர். கனிஷ்கர் காலத்துல தோன்றிய சகாப்தம் என்பது
புதிய கால கணக்கீட்டு முறையை தான் சொல்றோம். குப்த வம்சத்துல முதல் சந்திர மன்னர் யாரு? சந்திரன் வந்துருச்சு. யாரு? முதலாம் சந்திரகுப்தர் தான். அலகாபாத் கல்வெட்டு யாருடைய வெற்றிகளை கூறுது? சமுத்திரகுப்தர். அலகாபாத் கல்வெட்டை பொறித்தவர் யாரு? அரிசேனர். குப்த வம்சத்தோட புகழ்பெற்ற அரசர்னா இரண்டாம் சந்திரகுப்தர். குப்த காலத்தோட ஆட்சி மொழி இது சமஸ்கிருதம். பௌத்த மதத்தின் இலங்கை நூல் இது மகா வம்சம். குசான வம்சத்தோட தலைச்சிறந்த மன்னன் யாரு? கனிஷ்கர். கனிஷ்கரன் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? இரண்டாம் அசோகர். கேட்டாச்சு. கனிஷ்கரின் 4வது பௌத்த மாநாட்டை எங்கு நடத்தினர்? காஷ்மீர். சூப்பர். குசான பேரரசுல காணப்பட்ட மருத்துவர் யாரு? சரகர். நந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யாரு? மகா பத்மநந்தன். ஹரியங்கா வம்சத்தை வீழ்த்தியவர் யாரு? சிசுநாகர். கிரேக்க மன்னர் அலெக்சாண்டர் யாருடைய காலத்தில் இந்தியாவின் மீது படையெடுத்திருப்பாரு? நந்தர்களுடைய காலத்துல. மௌரிய வம்சத்தை நிறுவியவர் யாரு? சந்திரகுப்த மௌரியர். செலுக்கேசின் தூதுவரான மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் என்ன? டக்குனு ஆன்சர் வரணும். யாரு? இண்டிகா. சந்திரகுப்த மௌரியர் எந்த சமண முனிவரால் சமண மதத்தை தழுவிருப்பாரு? பத்திரப்பாகு. சந்திரகுப்த மௌரியர் எங்கு தவம் இருந்து உயிர் நீத்திருப்பாரு? சிரவண பெலகோலா. 3ஆம் பௌத்த மாநாடு யாருடைய காலத்துல நடத்தப்பட்டிருக்கும்? அசோகருடைய காலத்துல. இலங்கையில பௌத்த மதத்தை பரப்ப அசோகர் யார் அனுப்பியிருப்பாரு? மகன் மற்றும் மகள். மகன் பேர் என்ன? பேர் சொல்லிடுங்க மேம். பேர் தெரியல. மகன் பேர் என்ன? மகேந்திரன். சங்கமித்ரை மேம். என்னதுமா? சங்கமித்ரை மேம். மகள் பேரு சங்கமித்ரா. எஸ். மகன் பேர் மகேந்திரன், மகள் பேர் சங்கமித்ரா. இவங்க 2 பேத்தையும் தான் அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. குப்தர் காலத்துல காணப்பட்ட கணித வானியல் அறிஞர்கள் யாரு? ஆரியப்பட்டாவும் வராகமிகிரரும். அசோகரோட கல்வெட்டுகள் எந்த மொழியில எழுதப்பட்டிருக்கோம்? பிராகிருத மொழியில எழுதப்பட்டிருக்கும். எஸ், பிராகிருதம். குப்தர் காலத்துல காணப்பட்ட மருத்துவ அறிஞர்கள்னு யார் யார சொல்றாங்க? சரகர், சுஸ்ருதர், தன்வந்திரி. மெஹ்ருலி இரும்புத்தூள் யாருடைய காலத்துடையது? குப்தர்கள் காலத்துடையதுதான். யாருடைய காலத்துல நாலந்தா பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டிருக்கும்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். குமாரகுப்தர் அவரோட காலத்துல உருவாக்கப்பட்டிருக்கும். யாருடைய காலம் பொற்காலம்னு அழைக்கப்பட்டது? குப்தர்களுடைய காலம் தான். செப்பு திருமேனிகளின் காலம் அழைக்கப்படுறது யாருடைய காலம்? எஸ். யாருடைய படையெடுப்பால் குப்த பேரரசு வீழ்ச்சி அடைந்தது? புசியமித்ர ஹேனர். சீன பயணி பாகியான் யாருடைய காலத்துல வருகை புரிஞ்சிருப்பாரு? 2ஆம் சந்திரகுப்தர். 2ஆம் சந்திரகுப்தருக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்? விக்ரமாதித்யன். 2ஆம் சந்திரகுப்தருக்கு நிறைய பேர்கள் இருக்கு, நல்லா படிச்சுக்கோங்க. குப்த வீழ்ச்சிக்கு பிறகு பேரரசை உருவாக்கியவர் யாரு? ஹர்ஷர். பௌத்த பல்கலைக்கழகம் எது சொல்றோம்? நாலந்தாவ பௌத்த பல்கலைக்கழகம் தான் சொல்றோம். ஹர்ஷ சரிதத்தை எழுதியவர் யாரு? பாணர். சீன பயணி யுவான் சுவாங் யாருடைய காலத்துல வருகை புரிந்திருப்பாரு? 2ஆம் சந்திரகுப்தர். இஸ்லாமிய படையெடுப்புக்கு முன் வட இந்தியாவின் கடைசி பேரரசு யாருடையது? ஹர்ஷரது பேரரசு. என்னோட வாய்ஸ் ஆடிபிளா? ஓகே. களப்பிரர்களோட காலம்னு எதை சொல்றோம்? கிபி 300 இருந்து கிபி 600 வரைக்கும். எந்த பல்லவ மன்னன் களப்பிரர்களை தோற்கடித்திருப்பாரு? சிம்ம விஷ்ணு. அவனி சிம்மன் அழைக்கப்படுபவர் யாரு? சிம்ம விஷ்ணு தான். மகேந்திரவர்ம பல்லவரை தோற்கடித்த சாளுக்கிய மன்னர் யாரு? 2ஆம் புலிகேசி. மகேந்திரவர்மன் தொடக்கத்தில் சமண மதத்தை பின்பற்றி பின்பு யாரால சைவத்திற்கு மாற்றப்பட்டிருப்பார்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்பருக்கு இன்னொரு பேர் தான் என்னது? திருநாவுக்கரசர். சூப்பர். எஸ். மாமல்லன் என அழைக்கப்படும் பல்லவ மன்னன் யாரு? முதலாம் நரசிம்மவர்மன். வாதாபி கொண்டான் என அழைக்கப்படும் பல்லவ மன்னன் யாரு? முதலாம் நரசிம்மவர்மன் தான்.
சீன பயணி யுவான் சுவாங் எந்த பல்லவ மன்னன் காலத்துல வருகை புரிந்தார்னா முதலாம் நரசிம்மவர்மன் தான். அதே போல ஒற்றைக்கல் ரதங்கள் எந்த பல்லவ மன்னன் காலத்தை சேர்ந்ததுன்னா அதுக்கும் முதலாம் நரசிம்மவர்மன் தான். சமஸ்கிருத இலக்கண நூல் தண்டி அலங்காரத்தை எழுதியவர் யாரு? தண்டி தான். சாளுக்கிய மன்னன் இரண்டாம் விக்ரமாதித்யன் எந்த பல்லவ மன்னனை தோற்கடித்தான்? இரண்டாம் பரமேஸ்வரன். பல்லவ மன்னன் கடைசி அரசர் அபராஜிதனை தோற்கடித்த சோழ மன்னன் யாரு? ஆதித்தன். பல்லவர்களின் நிர்வாகத்தின் அடிப்படை அழகு யாது? கிராமம். மத்த விலாச பிரகாசனம் யாருடைய? மகேந்திரவர்மன். முதலாம் மகேந்திரவர்மன் அல்லது மகேந்திரவர்ம பல்லவன். அதே போல இன்னொரு நூலும் அவரது என்னது? பகவத வியூகம், அதுவும் அவருடைய நூல் தான். பாரத வெண்பா என்ற நூலை எழுதியவர் யாரு? பெரு தேவனார். அவந்தி சுந்தரி கதாசாரம் இது யாருடைய நூலு? தண்டி, இதுவும் தண்டி தான். இதே கீதார்ஜுனியம் இந்த நூலை எழுதியவர் யாரு? பாரவி. சித்திரக்கார புலி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பல்லவ மன்னன் யாரு? முதலாம் மகேந்திரவர்மன். அது மட்டும் இல்ல, இவருக்கு சங்கீரண சாதி அப்படிங்கிற பெயரும் இருக்கு. பல்லவர் கால ஓவியங்கள் எங்கு காணப்படுது? காஞ்சி கைலாசநாதர் கோவில். சோழர்களோட தலைநகரம் எதை சொல்றோம்? உறையூர். சோழர்களோட இலச்சினைன்னு எதை சொல்றோம்? புலி. முற்கால சோழர்கள்ல புகழ் பெற்றவர் யாரு? கரிகால சோழர். அவர் என்ன பண்ணிருப்பாரு? காவிரி ஆற்று குறுக்க கல்லணையை கட்டியிருப்பாரு. பிற்கால சோழ வம்சத்தை தோற்றுவித்தவர் யாரு? விஜயாலய சோழன். இலங்கை மன்னன் 5ஆம் மகிந்தனை வென்ற சோழ மன்னன் யாரு? முதலாம் ராஜராஜ சோழன். தேவாரம் எந்த சோழ மன்னன் காலத்துல தொகுக்கப்பட்டது? முதலாம் ராஜராஜ சோழன் தான். கிபி 1010 தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில கட்டியவர் யாரு? முதலாம் ராஜராஜ சோழன். இலங்கை யார் காலத்தில் சோழ பேரரசிலிருந்து விடுதலை பெற்றது? முதலாம் குலோத்துங்க சோழன். உத்திரமேரூர் கல்வெட்டு எந்த சோழ மன்னனின் கிராம நிர்வாகத்தை பற்றி கூறுகிறது? முதலாம் பராந்தக சோழன். சோழர் காலத்துல காணப்பட்ட சிறு சேமிப்பு பழக்கம் என்னன்னு சொல்லுவோம்? சிறுபாடு அப்படின்னு சொல்லுவோம். சிறு சேமிப்பு அப்படின்னா சிறுபாடு. சோழர்கள் யாருடன் வணிக உறவு மேற்கொண்டாங்க? சீனா, சுமத்ரா, ஜாவா, அரேபியர்கள், இவங்க கூட எல்லாம். பெரிய புராணத்தை எழுதியவர் யாரு? சேக்கிலா. சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர். கம்பராமாயணம் கம்பர். கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டா. சைவ நூலான சைவ திருமுறைகளை தொகுத்தவர் யாரு? நம்பியாண்டார் நம்பி. இதுவே வைணவ நூலான 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர்னா நாதமுனி. தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் ஆலயத்தின் விமானத்தோட உயரம் எவ்வளவு? 216 அடி. முற்கால பாண்டியர்களோட ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தவர்கள் யாரு? களப்பிரர்கள். பாண்டியர்களோட சின்னம் என்ன? களப்பிரர்களை வென்ற பாண்டிய மன்னன் யாரு? கடுங்கோன். சோழவேந்தன் 3ஆம் குலோத்துங்கன் யாருடைய ஆதரவோடு ஆட்சியை பிடித்திருப்பாரு? விக்ரம பாண்டியன். சோநாடு வழங்கிய சுந்தர பாண்டியன் என புகழப்பட்டவன் யாரு? முதலாம் மாரவர்மன் சுந்தர பாண்டியன். கொல்லம் கொண்ட பாண்டியன் என அழைக்கப்பட்டவர் யாரு? இது ஒரு டைம் கேட்டிருக்காங்க குரூப் 1ல. கொல்லம் கொண்ட பாண்டியன் என அழைக்கப்பட்டவன் யார்? முதலாம் மாரவர்மன் குலசேகரன். பூமி புத்திரர்கள் என அழைக்கப்பட்டவர்கள் யாரு? வேளாண் தொழில் செய்வோர சொல்லுவோம். யாருடைய எழுச்சியினால பாண்டிய பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும்? மதுரை சுல்தான்கள். திருவாசகம் யாரால் எழுதப்பட்டது? ஃபாஸ்ட் மாணிக்க வாசகர். திருப்பாவையை இயற்றியவர் யாரு? ஆண்டாள். திருப்பாவையும் நாச்சியார் திருமொழி இயற்றியது ஆண்டாள். திருப்பல்லாண்டை இயற்றியவர் நம்மாழ்வார். மகாபாரதம் இயற்றியவர் வில்லிபுத்தூரார். நைடதம் இயற்றியவர் நைடதம். தமிழ்ல படிச்சிருப்பீங்க நைடதம். பாண்டியர். இன்னும் வேற என்னெல்லாம் இயற்றியிருக்காரு அதிவீரராம பாண்டியர்? வெற்றி வேர்க்கை. சூப்பர். திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி. இதுவே மதுரை பதிற்று பத்தந்தாதினா யாருடைய நூலு? மதுரை பதிற்று பத்தந்தாதி யாருடைய நூல்? ஆன்சரை கிளாஸ் முடியறதுக்காட்டி சொல்றீங்க. ஏற்கனவே இதெல்லாம் கேட்ட கொஸ்டின் தான். மதுரை பதிற்று பத்தந்தாதி என்னது? பரஞ்சோதி முனிவர். இப்பதான் ஞாபகம் வருதா? பரஞ்சோதி முனிவர். இதுவே முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ், மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ்னாதான் குமரகுருபரர். இஸ்லாம் மதத்தை தோற்றுவித்தவர் யாரு? முகமது நபி.
முல்தானை தங்க நகரம் என்று அழைத்தவர் யாரு? முகமது பின் காசிம். முகமது பின் காசிம் எந்த சிந்து மன்னர் மீது படையெடுத்திருப்பாரு? தாகீர். கலிஃபா காருல் அல் ரசீத் என்பவருடைய நோயை குணப்படுத்தியவர் யாரு? மானகா. கஜினி முகமது எந்த ஆண்டு இந்தியா மீது படையெடுத்திருப்பாரு? கிபி 1000. முகமது கஜினியின் அவையில் இடம்பெற்ற அறிஞர்கள் யாரு? பிர்தௌசியும் அல் பெருனியும். கஜினி அரசு யாரால வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும்? அலாவுதீன் உசேன். முகமது கோரி எந்த ஆண்டு இந்தியா மீது படையெடுக்க தொடங்கியிருப்பாரு? கிபி 1176. முதலாம் தரைன் போர் நடைபெற்ற ஆண்டு என்ன? 1191. இரண்டாம் தரைன் போர்னா? 1192. முதல் தரைன் போர்ல யார் ஜெயிச்சிருப்பாங்க, யாரு வென்றிருப்பாங்க? முதலாம் தரைன் போர்ல யார் வெற்றி பெற்றது, யாரு தோல்வி அடைந்தது? வெற்றி பெற்ற பிருத்திவிராஜ் சவுகான். எஸ், பிருத்திவிராஜ் சவுகான் வெற்றி அடைந்திருப்பாரு. முகமது கோரி தோல்வி அடைந்திருப்பாரு. இரண்டாம் தரைன் போர்ல முகமது கோரி வெற்றி அடைந்திருப்பாரு, பிருத்திவிராஜ் சவுகான் தோல்வி அடைந்திருப்பாரு. அப்படியே இன்வர்ஸ்ல வரும், சேஞ்ச் ஆகி, அவ்வளவுதான். இந்திய வரலாற்றுல முதல் முறையாக துருக்கிய முஸ்லிம் இந்திய பகுதியில் நுழைய காரணமான போர் இதுதான், இந்த இரண்டாம் தரைன் போர் தான். முகமது கோரி அரசோட தலைநகரம் இது டெல்லி. இது சொல்லுங்க பார்க்கலாம். சந்தாவார் போர் ஆண்டு எப்போ? சந்தாவார் போர் 1194. சந்தவார் போர்ல முகமது கோரி யார தோற்கடித்திருப்பாரு? ஜெயச்சந்திரன். சோ சந்தவார் போருங்கிறது யாருக்கு யாருக்கும்? முகமது கோரி வெர்சஸ் ஜெயச்சந்திரன். டெல்லி சுல்தான்களோட காலம் என்ன? கிபி 1206 இருந்து கிபி 1526 வரைக்கும். மம்லுக் மரபினை நிறுவியவர் யாரு? அடிமை வம்சம். குத்புதீன் ஐபக். டெல்லி சுல்தானின் ஆட்சியை தொடங்கியவர் யாரு? குத்புதீன் ஐபக். இந்தியாவில் துருக்கிய ஆதிக்கத்தினை தொடங்கி வைத்தவர் யாரு? குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக் ஆதரித்த அறிஞர்கள் யார் யாரு? ஹாசன் நிசாமி, பக்ரே முதிர். குதுப்னாரை கட்ட தொடங்கியவர் யாரு? குத்புதீன் ஐபக். குதிரை மீது அமர்ந்து போலோ விளையாடும் போது இறந்த டெல்லி சுல்தான் யாரு? குத்புதீன் ஐபக். எப்ப இறந்திருப்பாரு குத்புதீன் ஐபக்? குத்புதீன் ஐபக் இறந்த ஆண்டு என்ன? 1210. ரைட், சூப்பர். இல்துமிஸ் எந்த பழங்குடியினத்தை சார்ந்தவர்? இல்பாரி பழங்குடியினத்தை சார்ந்தவர். டங்கா என்ற வெள்ளி நாணயத்தையும் ஜிடால் என்ற செம்பு நாணயத்தையும் வெளியிட்டவர் யாரு? இல்துமிஸ். குதுப்னாரை கட்டி முடித்தவர் யாரு? இல்துமிஸ். இந்த குதுப்னார் யாருடைய நினைவா கட்டப்பட்டிருக்கோம்? குதுபுத் தீன் பக்தியாரோட நினைவா கட்டப்பட்டிருக்கோம். நாற்பதின்மர் குழுவை உருவாக்கியவர் யாரு? இல்துமிஸ். இதுவே நாற்பதின்மர் குழுவை ஒழித்தவர் யாருன்னா? பால்பன். சூப்பர். அரேபிய மொழியில நாணயம் வெளியிட்ட டெல்லி சுல்தான் யாரு? இல்துமிஸ். டெல்லி ஆண்ட முதல் பெண்ணரசின் யார சொல்றோம்? ரஷ்யா. ரஷ்யா யாரு? ரஷ்யா யாரு? யாருடைய மகள் ரஷ்யா? இல்துமிஷ் மகள் மேம். இல்துமிஸ். நாற்பதின்மர் குழுவை ஒழித்தவர்னா கியாசுதீன் பால்பன். ஓகே. திவானி அரசு என்ற படைப்பிரிவை உருவாக்கியவர் யாரு? அவரும் பால்பன் தான். கடவுளின் பிரதிநிதியாக கருதப்பட்ட டெல்லி சுல்தான் யாரு? பால்பன். பால்பன் அவையை அலங்கரித்த அறிஞர்கள் அமீர் குஸ்ரு, அமீர் ஹசன். இந்திய கிளி என்று அழைக்கப்பட்டவர் யாரு? அமீர் குஸ்ரு. அடிமை வம்ச மண்ணில் சிறந்தவர் யாரு? அடிமை வம்ச மன்னர்லயே சிறந்தவர் யாரு? பால்பன் தான். தம்மை கடவுளின் பிரதிநிதியாக அறிவித்துக் கொண்ட டெல்லி சுல்தான் யாரு? பால்பன். இதுல 2 பாயிண்ட் இருக்கு. கடவுளின் பிரதிநிதியாக கருதப்பட்ட டெல்லி சுல்தான் அப்படிங்கறது வேற, தம்மை கடவுளின் பிரதிநிதியாக அறிவித்துக் கொண்டவர்ங்கிறது வேற. சோ இது ரெண்டுக்கு ஆன்சர் வேற. சொல்லுங்க பார்க்கலாம். தம்மை கடவுளின் பிரதிநிதியாக அறிவித்துக் கொண்ட டெல்லி சுல்தான் அப்படிங்கிறதுக்கு வேற பாயிண்ட் இருக்கு. இது டோட்டலா சேஞ்ச் ஆகும். இதுவே கருதப்படுபவர் அப்படின்னா அது பாயிண்ட் சேஞ்ச் ஆகும். அப்ப யார் வருவாங்க? கடவுளோட பிரதிநிதியா கருதப்பட்ட டெல்லி சுல்தான் அப்படின்னா கியாசுதீன் பால்பன். தம்மை கடவுளின் பிரதிநிதியாக அறிவித்துக் கொண்டவர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. ஓகேவா? இவர் தன்னை அறிவிச்சுக்கிட்டாரு. அப்ப அவர் கருதப்பட்டார்னா மக்களால் கருதப்பட்டார். ஓகேவா?
நிரந்தரமான பெரும்படையை உருவாக்கிய டெல்லி சுல்தான் யாரு? அலாவுதீன் கில்ஜி மேம். அலாவுதீன் கில்ஜி. சூப்பர். முகமது பின் துக்ளக் எந்த மங்கோலிய தலைவர் படையெடுப்பை தவிர்த்தாரு? தமசிரி. வேலை வாய்ப்பு அமைப்பு உருவாக்கிய துக்ளக் யாரு? ஃபெரோஸ் துக்ளக். காசி உல் கசாத் என்பது என்ன அமைப்புன்னு சொல்லுவோம்? சோ இது நீதித்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லுவோம். குப்தர்கள் காலத்துல காசி உல் காசாத் என்பது என்னன்னா நீதித்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சாரி, டெல்லி சுல்தான்கள்ல இந்த காசி உல் கசாத் அப்படின்னா நீதித்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லுவோம். லோடி மரபோட சிறந்த அரசர் யாரு? இப்ராஹிம் லோடி. இல்ல, சிக்கந்தர் லோடி. லோடி. ஆக்ரா நகரை உருவாக்கியவர் யாரு? சிக்கந்தர் தான். யமுனை நதிக்கரையில முபாரக் பாக் நகரை நிறுவியவர் யாரு? முபாரக் ஷா. சையது மரபு தோற்றுவித்தவர் யாரு? கிசிர் கான். இது எல்லாமே நம்ம ஒவ்வொரு டெஸ்டுக்கும் லெசன் வைஸா பார்க்கும்போது கேட்ட கொஸ்டின்ஸ் தான். திவானி கிராமத் என்பது என்ன? டெல்லி சுல்தான்கள் காலத்துல திவானி கிராமத்துல என்னன்னு சொல்லுவோம்? திருமண அமைப்புன்னு சொல்லுவோம். இதுவே தார்வுல் பா அப்படின்னா மருத்துவமனைகளை சொல்லக்கூடியது. திவானி அர்ஸ் அப்படின்னா திவானி அர்ஸ் பாதுகாப்பு அல்லது படைத்துறை அமைச்சர். திவானி ரிசாலத் அப்படின்னா வெளியுறவு அமைச்சர். வசீர் அப்படின்னா பிரதம அமைச்சர் அல்லது நிதி அமைச்சர். 4 லட்சம் ஈரடி செயல்களை எழுதியவர் யாரு? அமீர் குஸ்ரு. மாம்லுக் காலகட்டங்களுக்கு உதாரணங்களா எழுத சொல்லலாம். குதுப்னார் சொல்லலாம், குவாதுல் இஸ்லாம் மசூதியை சொல்லலாம். ஹரிஹர புக்கர் யாருடைய உதவியுடன் 1336 துங்கபத்ரா ஆற்றங்கரையில் விஜயநகர பேரரசை தோற்றுவித்தனர்? துறவி வித்யாரண்யர் மற்றும் அவரோட சகோதரர் சாய்னா. ஹரிஹர புக்கர் யாரிடம் பணிபுரிந்தாங்க? ஹொய்சால அரசர் 3ஆம் வீர பல்லாளன் கிட்ட. விஜயநகர பேரரசோட தலைநகர்னா எது? ஹம்பி. கிருஷ்ணதேவராயர் எந்த மரபு சார்ந்தவர்? துளுவ மரபு. முழு நினைவான அரசர் என்று டோமினிக் பயஸ் யாரை குறிப்பிடுகிறார்? முழு நிறைவான அரசர் இவரு அப்படின்னு சொல்லி டோமினிக் பயஸ் யாரை குறிப்பிடுறாரு? கிருஷ்ண தேவராயர். தலைக்கோட்டை போர் எந்த ஆண்டு நடைபெற்றிருக்கோம்? 1565. இதுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்கு? ராட்சச தங்கடி போர் அப்படிங்கிற பேருமே இருக்கு. தலைக்கோட்டை போர் யாருக்கு இடையில நடைபெற்றிருக்கும்? ராமராயருக்கும் பாமணி அரசுகளான அகமது நகர், பீஜப்பூர், கோல்கொண்டா, பீடார் இதற்கிடையில நடைபெற்றிருக்கும். கிருஷ்ணதேவராயர் தெலுங்குல எழுதிய நூல் என்ன? அமுக்த மால்யாதா. விஜயநகர பேரரசர் கடைசியாக ஆண்ட மரபு எது? ஆரவீடு வம்சம். அதே போல கவானுக்கு மரண தண்டனை விதித்த மன்னர் யாரு? முகமது ஷா. முணுமுணுக்கும் அரங்கம் எங்க அமைஞ்சிருக்கு? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பீஜப்பூர்ல உள்ள கோல்கும்பா. பாமினி பேரரசின் தலைநகரை குல்பர்காவிலிருந்து பீடாருக்கு மாற்றியவர் யாரு? அகமது ஷா. டெல்லி பேரரசின் கடைசி சுல்தான் யாரு? இப்ராஹிம் லோடி. பாபரை இந்தியா மீது படையெடுத்து வரும்படி சொன்னவர் யாரு? ஆலம்கான் லோடி, தௌலத் கான் லோடி. பாபர் தந்தை வழியில் எந்த மரபை சார்ந்தவரா இருப்பாரு? தந்தை வழியில துருக்கியை சார்ந்த தைமூர் இனம். இதுவே தாய் வழியில எந்த மரபை சார்ந்தவரா இருப்பாரு? மங்கோலி இனத்தை சார்ந்த செங்கிஸ்கான் இனம். முதலாம் பானிபட் போர் எப்போ நடைபெற்றிருக்கோம்? 1526. டேட் ரொம்ப முக்கியம். எப்போ? ஏப்ரல் 21. முதலாம் பானிபட் போர் அப்படிங்கிறது வெர்சஸ் யாருக்கு? பாபர் வெர்சஸ் இப்ராஹிம் லோடி. முகலாய பேரரசோட அடித்தளத்தை யார் உருவாக்கியிருப்பாங்க? பாபர் தான். கான்வா போர் யாருக்கு இடையில நடைபெற்றிருக்கும்? எந்த ஆண்டு நடைபெற்றது? பாபர் வெர்சஸ் ராணா சங்காவுக்கு கான்வா போர் நடந்தது. ராணா சங்கா யாரு? மீவார் மன்னன் தான் ராணா சங்கா. கான்வா போர் நடைபெற்ற ஆண்டு என்ன? 1527. இதுவே சந்தேரி போர் வெர்சஸ் யாருக்கும்? பாபர் வெர்சஸ் மேதினி ராய். அவங்க யாரு? மாலவ மன்னர். அந்த இதை சேர்ந்ததான் மேதினி ராய். எந்த ஆண்டு நடைபெற்றிருக்கோம்? 1528. இதுவே கோக்ரா போர் அப்படிங்கிறது யாருக்கு? பாபர் வெர்சஸ் முகமது லோடி. எந்த ஆண்டு? 1529. சோ மேக்சிமம் இந்த இது எல்லாமே பாபருக்கு வந்த போர் தான். ஹிமாயூன் சகோதரர்கள் யார் யாரு? காம்ரான், அஸ்காரி, ஹிண்டாஸ் இவங்கெல்லாம்.
1539 சௌசா போர் அப்படிங்கிறது வெர்சஸ் யாருக்கோ சிர்கான் வெர்சஸ் ஹிமாயூன். கன்னோசி போர் ஆண்டு எப்போ? சௌசா போருங்கிறது 1530. கன்னோசி போர் எப்போ? 1540. யாருக்கு இடையில நடைபெற்றது? இதுவும் செர்கான் வெர்சஸ் ஹிமாயூன் தான். அக்பர் எங்கு பிறந்திருப்பாரு? அமர கோட்டை. ஹிமாயூன் அப்படின்னா அதற்கான பொருள் என்ன? அதிர்ஷ்டசாலி. அக்பரோட பாதுகாப்பாளர் யாரு? பைரம் கான். ஷெர்ஷாவோட உண்மையான பெயர் என்ன? பரித். சூரிய வம்சத்தை நிறுவியவர் யாரு? ஷெர்ஷா. எந்த கோட்டை முற்றுகையின் போது ஷெர்ஷா 1545 மரணம் அடைந்திருப்பாரு? கலஞ்சார். ரயத்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யாரு? ஷெர்ஷா. அக்பரோட முன்னோடின்னு அழைக்கப்படுறவர் தான் யாரு? ஷெர்ஷா. நவீன நாணய முறையின் தந்தைன்னு அழைக்கப்படுறவர் யாரு? ஷெர்ஷா. ஷெர்ஷாவோட கல்லறை எங்க இருக்கு? சசாராம். சசாராம் எங்க இருக்கு? பீகார்ல இருக்கு. பீகார்ல உள்ள சசாராம்ல இவருடைய கல்லறை இருக்கு. 1556 எந்த பானிபட் போர்? இரண்டாம் பானிபட் போர். இது யாருக்கும் இடையில நடந்தது? அக்பர் வெர்சஸ் ஹெமு. மறந்துருச்சா? இது எல்லாமே கேட்ட கொஸ்டின்ஸ் தான். பாகவத புராணத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் யாரு? ராஜா தோடர் மால். அக்பரோட இசைஞானி யாரு? தான்சென். 1582 அக்பரால் தோற்றுவிக்கப்பட்ட தெய்வீக மதம் இது? தீன் இலாஹி. அக்பரோட வருவாய்த்துறை அமைச்சர் யாரு? ராஜா தோடர் மால். இத சொல்லுங்க பார்க்கலாம். ரயத்வாரி முறை அறிமுகப்படுத்தியவர் யாரு? இப்பதான் பார்த்தோம் ரயத்வாரி முறை. இதுவே மன்சப்தாரி முறை. மன்சப்தாரி முறை அறிமுகம் செய்வது அக்பர். சூப்பர். அக்பர் தான். ஜஹாங்கீரால் கொல்லப்பட்ட 5வது சீக்கிய குரு யாரு? குரு அர்ஜுன் தேவ். ஜஹாங்கீர்னா அதற்கான பொருள் என்ன? உலகின் வெல்பவர். ஜஹாங்கீரோட இயற்பெயர் என்ன? சலீம். அதுதான் அவருடைய இயற்பெயர். 1615 எந்த நகரில் வணிகம் செய்ய சர் தாம்ஸ்ரோ ஜஹாங்கீரிடம் அனுமதி பெற்றிருப்பாரு? சூரத். ஜஹாங்கீரோட சுயசரிதை நூல் என்ன? சுசுகி ஜஹாங்கிரி. நூர்ஜஹானோட இயற்பெயர் என்ன? மெகரோனிசா. நூர்ஜஹான்னா பொருள் என்ன? உலகின் ஒளி. இதுவே நூர் மஹால்னா அரண்மனையின் ஒளி. நூர்ஜஹானோட காலம் என்ன? கிபி 1611 இருந்து கிபி 1621 வரை 26 வரைக்கும். அக்பரோட கல்லறை எங்க அமைஞ்சிருக்கு? சிக்கந்தரா. ஷாஜகானோட இயற்பெயர் என்ன? குர்ரம். ஷாஜகானோட இயற்பெயர் என்ன அப்படின்னா குர்ரம். இதுவே ஜஹாங்கீரோட இயற்பெயர் என்னன்னு கேட்டா சலீம். மறக்க கூடாது. செங்கோட்டையை யார் உருவாக்கினர்? செங்கோட்டை ஷாஜகான். ஷாஜகானாபாத் என்ற புதிய தலைநகரை யார் உருவாக்கி இருப்பாங்க? ஷாஜகான் தான். முகலாயர்களின் பொற்காலம் என்பது யாருடைய காலத்தை சொல்றோம்? ஷாஜகான் காலத்தை தான் சொல்றோம். மண்ணுலகில் கண்டவர் வியக்கும் வண்ணம் ஒரு விண்ணுலகை உருவாக்கி புகழ் பெற்றவர் யாரு? ஷாஜகான். ஜூமா மஸ்ஜிதை கட்டியவர் யாரு? ஷாஜகான். யமுனை ஆற்றங்கரையில உள்ள தாஜ்மஹால் யார் நினைவாக யாரால் கட்டப்பட்டது? மும்தாஜோட நினைவாக ஷாஜகானால கட்டப்பட்டது. மைலாசனத்தை எந்த ஆண்டு நாதிர் ஷா கொள்ளையடித்தார்? கிபி 1739. முகலாய அரசோட கடைசி வலிமை வாய்ந்த மன்னர் யாரு? அவுரங்கசீப். கால்சா அமைப்பை உருவாக்கிய சீக்கிய குரு யாரு? 10வது சீக்கிய குரு கோவிந்த் சிங். ஷெர்ஷாவோட அமைச்சரவையில திவானி-இ-ஆரிஸ் என்பவர் யாரு? ராணுவ பொறுப்பாளர். இதுவே ஷெர்ஷாவோட அமைச்சரவையில திவானி-இ-விசாரத் அப்படின்னா வரவு மற்றும் செலவு பொறுப்பாளரா இருந்தாரு. அவுரங்கசீப் சிவாஜியை அழிக்க ராஜபுத்திர தலைவர் யார் அனுப்பியிருப்பாரு? ஜெய் சிங். தக்காணம் மற்றும் மகாராஷ்டிராவில் வாழ்ந்த மக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள்? மராத்தியர்கள். மராத்தியர்களுக்கு நன்கு தெரிந்த போர் முறை இது? இதை கற்றுக்கொண்ட பாளையக்காரர் யாரு? தீரன் சின்னமலை. முறைசாரா போர் முறை என்பது எதை முறைசாரா போர் அப்படின்னு சொல்லுவோம்? முறைசாரா போர்னு எதை சொல்லுவோம்? கொரில்லா போர் முறையதான் முறைசாரா போர் முறை சொல்லுவோம். சிவாஜி இங்க எப்போது பிறந்தார்? பூனாவிற்கு அருகில் உள்ள சிவனேரி கோட்டையில் கிபி 1627 ஆண்டுல பிறந்திருப்பாரு. சிவாஜியோட பெற்றோர் பெயர் என்ன? தாய் சாஜி பான்ஸ்லே,
தந்தை சாஜி பான்ஸ்லே, தாய் ஜீஜா பாய். சிவாஜியோட காப்பாளர்கள் யாரு? தாதாஜி சூப்பர், தாதாஜி கொண்டாதேவ். சிவாஜியோட 2 முக்கிய வரிகள் எது? சவுத் சர்தேஸ் இது ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. பாலாஜி விஸ்வநாத்தை யாரு பீஸ்வாவாக நியமித்தார்? சாகு. பீஸ்வாக்களில் முற்போக்கு கொள்கையை கடைபிடித்தவர் யாரு? பீஸ்வா பாஜிராவ். மராத்தியர்களின் விதியை நிர்ணயம் செய்த போர் எது? 3வது பானிபட் போர். 3வது பானிபட் போர் ஆண்டு எப்போ? 1761. பீஸ்வாக்களில் எந்த பீஸ்வா யாருடைய வழிகாட்டுதலின் போரில் மராத்திய பேரரசை புகழின் உச்சிக்கு கொண்டு சேர்த்தார்? எந்த பீஸ்வா யாருடைய வழிகாட்டுதலின் பேரில் மராத்திய பேரரசை புகழின் உச்சிக்கு கொண்டு சேர்த்தார்? சதாசிவராவ். ஓகேவா? சதாசிவராவ் பாஜிராவோட வழிகாட்டுதலின் பேர்ல கொண்டு சென்றிருப்பாரு. யாருடைய படையெடுப்பு இந்தியாவை இரத்த பூமியாக மாற்றியது? நாதிர் ஷா படையெடுப்பு. துருக்கியர்கள் எந்த ஆண்டு கான்ஸ்டான்டினோபிளினை கைப்பற்றினர்? கிபி 1453. ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனைக்கு புயல் முனை என பெயரிட்டவர் யாரு? டயஸ். பார்த்தலோமியா டயஸ் அவர்தான். மாலுமி ஹென்றி என அழைக்கப்படுபவர் யாரு? இளவரசர் ஹென்றி. போர்ச்சுகீசியர்களோட முதல் ஆளுநர் யாரு? பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. பீஜப்பூர் சுல்தானிடம் இருந்து 1510 கோவாவை கைப்பற்றியவர் யாரு? அல்போன்ஸ்லே டி அல்புகர். டச்சுக்காரர்கள் எந்த நாட்டை சார்ந்தவர்கள்? ஹாலாந்து நாட்டை சார்ந்தவர்கள். அம்பாயினா படுகொலை இந்தோனேசியாவில் எந்த ஆண்டு நடைபெற்றது? கிபி 1623. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு முதலாம் எலிசபெத் எப்போது வியாபாரம் செய்ய அனுமதி வழங்கியிருப்பாரு? டிசம்பர் 31, 1600. சர் தாமஸ் ரோ ஜஹாங்கீரிடம் அனுமதி எந்த ஆண்டு பெற்றார்? கிபி 1615. பிரான்சிஸ் டே எந்த ஆண்டு சென்னையை நிறுவியிருப்பாரு? கிபி 1639. புனித ஜார்ஜ் கோட்டை எந்த ஆண்டு கட்டப்பட்டது? கிபி 1640. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆதிக்கம் எந்த ஆண்டு வரை இந்தியாவில் விரிவுபடுத்தப்பட்டது? கிபி 1858 வரைக்கும். டேனியர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? டென்மார்க். டேனியர்களோட வணிக நிறுவனம் எங்கு அமைக்கப்பட்டிருந்தது? சிராம்பூர். பாண்டிச்சேரியை பிரெஞ்சுக்காரர்கள் எந்த ஆண்டு நிறுவினார்கள்? கிபி 1674. கர்நாடகத்தோட தலைநகர் எது? ஆற்காடு. 2ஆம் கர்நாடக போரோட காலம் என்ன? கிபி 1748 to 1754. முதலாம் கர்நாடக போர்னாதான் கிபி 1746 இருந்து கிபி 1748. 2ஆம் கர்நாடக போர்னா 1748 இருந்து 1759 வரைக்கும். இந்த முதலாம் கர்நாடக போர் நடந்ததுல அது எந்த போரோட பிரதிபலிப்பா இருக்கும்? ஐரோப்பியாவுல நடைபெற்ற ஆஸ்திரிய வாரிசுரிமை போரோட பிரதிபலிப்பா வந்ததுதான். 2ஆம் கர்நாடக போர் அப்படிங்கிறது எந்த போரோட பிரதிபலிப்பு? ஹைதராபாத்லயும் கர்நாடகத்திலயும் ஏற்பட்ட வாரிசு உரிமை போர் அதோட பிரதிபலிப்பா வந்ததுதான். ஆற்காடு வீரர் என அழைக்கப்படுபவர் யாரு? ராபர்ட் கிளைவ். 2ஆம் கர்நாடக போர் எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது? பாண்டிச்சேரி உடன்படிக்கை. 3ஆம் கர்நாடக போரின் காலம் என்ன? 1759 to 1763. 3வது கர்நாடக போர் எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்திருக்கோ? பாரிஸ் உடன்படிக்கை. இதெல்லாம் கேட்பாங்க, எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2ஆம் கர்நாடக போர் எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்ததுன்னா பாண்டிச்சேரி. 3வது கர்நாடக போர்னா பாரிஸ் உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்திருக்கும். பக்சார் போர் எந்த ஆண்டு? 1764. இதுவே பிளாசி போர்னா 1757. 57 இது 64. கல்கத்தா இருட்டறை துயர சம்பவ நிகழ்ச்சி அப்படின்னா என்ன? அது என்னன்னா சிராஜுத்தௌலா 146 ஆங்கிலேயர்களை சிறையில் அடைச்சிருப்பாரு. 23 பேர்கள் தவிர மீதமுள்ளவர்கள் எல்லாமே அந்த 146 பேர்ல 23 பேர்களை தவிர மத்தவங்க எல்லாருமே இறந்திருப்பாங்க. சோ அதுதான் இருட்டறை துயர சம்பவம் அப்படின்னு சொல்றோம். எந்த போர் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி உயர் அதிகாரம் படைத்ததாக நிறுவியது? பக்சார் போர். எந்த போருக்கு பின் ராபர்ட் கிளைவ் வங்காள கவர்னராக நியமிக்கப்பட்டார்? பக்சார் போர் தான்.
முதலாவது மைசூர் போர் எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்திருக்கோம்? மதராஸ். முதலாவது மைசூர் போர் வந்து மதராஸ் உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்திருக்கும். வங்காளத்தில் இரட்டையாட்சி அறிமுகப்படுத்தியவர் ராபர்ட் கிளைவ். 1773 ஒழுங்குமுறை சட்டத்தின்படி எங்கு உச்சநீதிமன்றம் கொண்டு வரப்பட்டிருக்கும்? கல்கத்தா. முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யாரு? சார் எலிசா கிங்ஸ்பே. பிட்டிந்திய சட்டம்னா எந்த ஆண்டு? கிபி 1784. ராபர்ட் கிளைவால் வங்காளத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட இரட்டையாட்சியை ஒழித்தவர் யாரு? வாரன் ஹேஸ்டிங்ஸ். இரண்டாவது ஆங்கில மைசூர் போர்னா காலம் என்ன? கிபி 1780 இருந்து 1784 வரைக்கும். இரண்டாவது ஆங்கில மைசூர் போர் எந்த உடன்படிக்கைப்படி முடிவுக்கு வந்தது? மங்களூர். முதலாம் ஆங்கில மைசூர் போர்னா மெட்ராஸ் உடன்படிக்கை முடிவுக்கு வந்தது. அதே போல இரண்டாவது ஆங்கில மைசூர் போர்னா மங்களூர் உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்திருக்கும். முதலாம் மராத்திய போர் எந்த உடன்படிக்கை மூலம் முடிவுக்கு வந்தது? சால்பை உடன்படிக்கை. மூன்றாவது மைசூர் போர் நடைபெற்ற காலம் என்ன? கிபி 1790 இருந்து கிபி 1792 வரைக்கும். இந்தியாவில் குடிமைப்பணியினை அறிமுகப்படுத்திய கவர்னர் ஜெனரல் யாரு? காரன் வாலிஸ். அதே போல நிலையான நிலவரி திட்டம் அப்படிங்கிறது யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும்? காரன் வாலிஸால தான். மைசூரின் புலி என்று அழைக்கப்படுபவர் யாரு? ஹைதர் அலி மேம். திப்பு சுல்தான். துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்திய கவர்னர் ஜெனரல் யாரு? வெல்லஸ்லி பிரபு. துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட இந்திய மன்னர் யார் அப்படின்னா ஹைதராபாத் நிஜாம். பட்டய சட்டம் 1813 யாருடைய காலத்துல நிறைவேற்றப்பட்டிருக்கோம்? மார்க்விஸ் ஹேஸ்டிங்ஸ். இது ரொம்ப 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 முக்கியம். எந்த பட்டய சட்டத்துல கல்வி வளர்ச்சிக்காக 1 லட்சம் ஒதுக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. 1833வது பட்டய சட்டமா 1813வது பட்டய சட்டமா? நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய கொஸ்டின் இதுதான். எது ஆன்சர்? 1813வது பட்டய சட்டம் தான் ஆன்சர். சமாச்சார் பத்திரிகையை கொண்டு வந்தவர் யாரு? சமாச்சார் பத்திரிகையை கொண்டு வந்தவர் மார்க்விஸ் ஹேஸ்டிங்ஸ். முதல் பர்மிய போர் எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்திருக்கோம்? யாண்டபு அப்படிங்கிற உடன்படிக்கையின்படி. இந்திய கவர்னர் ஜெனரல்ல தலை சிறந்தவர்னு யார சொல்றோம்? சதி ஒழிப்பை கொண்டு வந்தார்ல, யாரு? வில்லியம் பென்டிங் பிரபு. யார் தலைமையில பென்டிங் டக்கர்களை ஒடுக்கினர்? மேஜர் ஸ்லீமேன். இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல்னு யார சொல்றோம்? வில்லியம் பென்டிங் பிரபு தான் சொல்லுவோம். வாரி சிறப்பு கொள்கையை கடைபிடித்தவர் யாரு? டல்ஹௌசி பிரபு. 1857 நடைபெற்ற மாபெரும் புரட்சிக்கு முக்கிய காரணமே இதுதான், வாரிசிலப்பு கொள்கை தான். நல்லாட்சியற்ற நாடுகள் என்ற காரணத்தின் அடிப்படையில் 1856 எந்த பகுதியை டல்ஹௌசி இணைத்தாரு? அயோத்தி. தமிழ்நாட்டோட முதல் இருப்பு பாதை இது 1856 ஏற்படுத்தப்பட்ட சென்னை டு அரக்கோணம். அதுதான் இருப்பு பாதையோட தந்தைன்னு அழைக்கப்படுபவர் யாரு? டல்ஹௌசி. இதுவே உள்ளாட்சி அமைப்பின் தந்தைன்னு அழைக்கப்படுபவர் ரிப்பன் பிரபு. 1856 விதவைகள் மறுமண சட்டத்தை கொண்டு வந்தவர் யாரு? டல்ஹௌசி. கல்வி குழு என்னாண்டு அமைக்கப்பட்டிருக்கும்? 1854. டல்ஹௌசி எங்கு பொறியியல் கல்லூரியை ஆரம்பித்திருப்பாரு? ரூர்க்கி. மாபெரும் புரட்சின்னு எதை சொல்றோம்? 1857 ஏற்பட்ட பெரும் புரட்சி தான். டல்ஹௌசி பீரங்கி படை தலைமையிடத்தை கல்கத்தாவிலிருந்து எங்கு மாற்றிருப்பாரு? மீரட். முதல் புரட்சி எங்கு எப்போது தொடங்கியது? மீரட்ல தான். டெல்லியின் மன்னராக யாரை பிரகடனப்படுத்தினார்கள்? இரண்டாம் பகதூர் ஷா. இரண்டாம் பகதூர் ஷா எங்கு வந்து நாடு கடத்தப்பட்டிருப்பாரு? ரங்கூன். லக்னோ புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் யாரு? பேகம் ஹஸ்ரத் மஹால். எந்த புரட்சி தோல்வி உற்றாலும் இந்திய சுதந்திர போருக்கு வித்திட்டு இருக்கும். இந்த புரட்சி வந்து தோல்வியே உற்றிருந்தாலும் இந்திய சுதந்திர போருக்கு வித்திட்டது எது? 1857 பெரும் புரட்சி. விக்டோரியா மகாராணி பேரறிக்கை எப்போது வெளியிடப்பட்டது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 1858 நவம்பர் 1. இந்தியாவோட கடைசி கவர்னர் ஜெனரல் யாரு? கானிங் பிரபு. முதல் அரச பிரதிநிதினா யாரு? அதுவும் கானிங் பிரபு தான். இவருதான் கடைசி கவர்னர் ஜெனரலா இருந்திருப்பாரு. முதல் அரசு பிரதிநிதியா இவருதான் வந்திருப்பாரு, கானிங் பிரபு.
விக்டோரியா மகாராணி பேரறிக்கை எந்த கடைசி கவர்னர் ஜெனரலால் வாசிக்கப்பட்டது? டக்குனு ஆன்சர் வரணும். கடைசி கவர்னர் ஜெனரல் வந்துருச்சு. யாரு? கானிங் பிரபு. எஸ். மதுரை நாயக்கர்கள் ஆட்சி என்பது யாருடைய தொடக்கம்? விஸ்வநாத நாயக்கரால தான் தொடங்கப்பட்டிருக்கும். மூக்கறுப்பு போர் யாருக்கிடையே நடைபெற்றது? திருமலை நாயக்கருக்கும் மைசூர் படைக்கும் இடையில நடந்திருக்கும். சமஸ்கிருத மேதை நீலகண்ட தீட்சிதர் யாரை ஆதரித்தார்? அதாவது சமஸ்கிருத மேதை நீலகண்ட தீட்சிதரை யார் ஆதரித்திருப்பாங்க? திருமலை நாயக்கர். விஸ்வநாத நாயக்கர் இருக்காருல்ல, யாருடைய உதவியோடு பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்திருப்பாரு? ஆரியநாதர். தலைக்கோட்டை போர்ல விஜயநகர பேரரசுக்கு உதவிய நாயக்கர்கள் யாரு? அச்சுதப்ப நாயக்கர். செஞ்சி என்பது எதற்கு இடைப்பட்ட பகுதி? பாலாறு, கொள்ளிடம். யாருடைய நினைவாக ராணிப்பேட்டை நகரம் உருவாக்கப்பட்டது? ராஜா தேசிங்கின் மனைவி. சிதம்பர புராணத்தை எழுதியவர் யாரு? திருமலை நாயக்கர். இதுவே நல்லா நோட் பண்ணுங்க. சிதம்பர புராணம்னா திருமலை நாயக்கர். சிதம்பர பாட்டியல்னா அதை எழுதியவர் யாரு? பரஞ்சோதியர். இரு சமய விளக்கத்தை எழுதியவர் ஹரிதாசர். சீரா புராணம்னா உமறு புலவர். கந்தர் கலிவின்பாவை எழுதியவர் யாரு? குமரகுருபரர். யார் தஞ்சாவூரை கைப்பற்றி மராத்திய ஆட்சி ஏற்படுத்தியிருப்பாங்க? வெங்கோஜி. தஞ்சாவூர்ல மராத்தியர் ஆட்சி எவ்வாறு முடிவுக்கு வந்திருக்கோ? நாடு இழக்கும் கொள்கையின்படி தஞ்சாவூர் 1856 ஆங்கில பேரரசோட இணைக்கப்பட்டதால முடிவுக்கு வந்திருக்கும். வீரபாண்டிய கட்டபொம்மன் தலைநகரம் எது? பாஞ்சாலங்குறிச்சி. தென்னிந்திய புரட்சியோட காலம்னா என்ன? 1800 1801 வரைக்கும். அடுத்தது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கட்டபொம்மனை பிடித்து கொடுத்த புதுக்கோட்டை மன்னன் யாரு? விஜய ரகுநாத தொண்டைமான். விஜய ரகுநாத தொண்டைமான். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த ஆங்கில தளபதி தலைமையில் கட்டபொம்மனை தோற்கடிக்க அனுப்பப்பட்டார்? எந்த ஆங்கில தளபதி தலைமையில் கட்டபொம்மனை தோற்கடிக்க அனுப்பப்பட்டார்னா பாணர்மேன் தான். தென்னிந்திய புரட்சியோட கதாநாயகன் யாரு? மருது பாண்டியர்கள். கட்டபொம்மனுக்கும் ஊமைத்துறைக்கும் அடைக்கலம் கொடுத்தவர்கள் தான் யாரு? மருது பாண்டியர்கள். சோ இந்த பாயிண்ட இப்ப டக்குன்னு வரணும். கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டது எப்போ? அவருடைய அமைச்சர் எப்போ தூக்கிலிடப்பட்டாங்க? கட்டபொம்மன்னா 1799 அக்டோபர் 16 ஆர் அக்டோபர் 17ன்னு சொல்லியிருப்பேன். அவருடைய அமைச்சர் 1799 செப்டம்பர் 13. இதே போல மருது பாண்டியர்கள் தான் கட்டபொம்மனுடைய சகோதரர்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருப்பாங்க. மருது பாண்டியர்கள் ஃபர்ஸ்ட் தூக்கிலிடப்படுவாங்க. எப்போ? 1801 அக்டோபர் 24. இதே கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் ஊமைத்துறையும் சபத்தியாவும் தூக்கிலிடப்பட்டது எப்போ? 1801 நவம்பர் 14. அதே போல திருச்சிராப்பள்ளி பேரறிக்கைனா எந்த ஆண்டு? 1801. அதுவும் 1801 தான். ஜூன் மாதத்துல வெளியிடப்பட்டிருக்கும். தென்னிந்திய புரட்சி எப்போ வெடிக்கப்பட்டிருக்கும்? 1801 மே 29. வேலூர் புரட்சி எந்த ஆண்டு துவங்கி இருக்கும்? 1806. வேலூர் புரட்சியோட போது சென்னை மாகாணத்தோட ஆளுநராக இருந்தவர் யாரு? வில்லியம் பென்டிங் பிரபு. புதிய வகை தலைப்பாகை அறிமுகப்படுத்திய தளபதி யாரு? அக்னியூ. வேலூர் கோட்டை யாரோட தலைமையில கைப்பற்றப்பட்டிருக்கோம்? கில்லஸ்பி. திராவிட மொழியில மூத்த மொழி எது? தமிழ். குறுநில மன்னர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டாங்க? வேளிர். களப்பிரர்களோட காலம் என்ன? கிபி 3 கிபி 6 வரைக்கும். உரையுரை ஆண்ட புகழ்பெற்ற களப்பிர மன்னர் யாரு? அச்சுத்த விக்ராந்தா. பிராமணர்களின் குடியிருப்புகளான கிராமங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? பிரம்ம தேயம். மலையும் மலை சார்ந்த இடமும் என்ன? குறிஞ்சி. சிதம்பர புராணத்தை எழுதியவர் யாரு? திருமலை நாயக்கர். இதுவே சிதம்பர பாட்டியல்னா யாருன்னு ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். பரஞ்சோதி தான். காடும் காடு சார்ந்த இடம்னா முல்லை. வயலும் வயல் சார்ந்ததுன்னா மருதம். கடலும் கடல் சார்ந்ததுன்னா நெய்தல். மலையின்றி வளம் குன்றிய பகுதின்னு எதை சொல்லுவோம்? பாலை. அதுதான் மணலும் கடல் சார்ந்த இடமும்னு சொல்றோம். குறிஞ்சி நில மக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டாங்க? குறவர் அல்லது வேடர். குறவர் குறத்தியர்னு சொல்லுவோம். இதுவே முல்லை நில மக்கள் இடையர் அல்லது ஆயர் ஆய்ச்சியர். மருத நில மக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டாங்க? உழவர் உலத்தியர். நில மக்கள் பரதவர் மீனவர். பரதவர் அல்லது பரத்தியர் மீனவர்னு சொல்லுவோம். பாலை நில மக்கள்னா கள்ளர். இரட்டை காப்பியங்கள் யாவை? சிலப்பதிகாரமும் மணிமேகலை. சோழர் ஆட்சியின் இறுதியில் எந்த பக்தி புகழ் பெற்றது? முருக பக்தி. யாழ் என்பது என்ன? ஒரு நரம்பு கருவி. குழல் அப்படின்னா
காற்று கருவி. குடுமியான் மலை கல்வெட்டு எந்த இசைக்கலைஞரை பற்றி கூறுகிறது? உரித்ராச்சாரியா. சிப்பாய் கழகம் புரட்சி முதலில் எங்கு வெடித்தது? பராக்பூர். பீகாரில் புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் யாரு? பீகாரில் புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் கன்வார் சிங். இதெல்லாம் 1857 பெரும் புரட்சியில சொல்லப்பட்டிருக்கும். சிப்பாய் கழகம் புரட்சி முதல்ல எங்க வெடித்ததுன்னா பராக்பூர். பீகார்ல புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னா கன்வர் சிங். பிரம்ம சமாஜம் யாரால தோற்றுவிக்கப்பட்டிருக்கும்? ராஜாராம் மோகன் ராய். எந்த ஆண்டு? 1828. இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள் அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி என்ற நூலை எழுதியவர் ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய்க்கு ராஜா என்ற பட்டத்தை வழங்கியவர் யாரு? முகலாய மன்னர் 2ஆம் அக்பர். யாருடன் இணைந்து 1829 ராஜாராம் மோகன் ராய் சதி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்திருப்பாரு? வில்லியம் பென்டிங் பிரபு. ஆரிய சமாஜம் எங்கு எப்போது யாரால தோற்றுவிக்கப்பட்டிருக்கோம்? தயானந்த சரஸ்வதி. எங்கு தோற்றுவிக்கப்பட்டிருக்கோம் ஆரிய சமாஜம்? சென்னை. ஆரிய சமாஜம் எங்கு தோற்றுவிக்கப்பட்டது? பம்பாயில தானே ஆரிய சமாஜம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கோம். தயானந்த சரஸ்வதி எங்க பிறந்திருப்பாங்க? குஜராத் மாநிலத்துல உள்ள கத்தியாவர் தீபகற்பம் மூர்வி அப்படிங்கிற இடத்துல பிறந்திருப்பாங்க. வேதங்களை நோக்கி செல் அப்படிங்கிறது யாருடைய குறிக்கோள்? தயானந்த சரஸ்வதி. தயானந்த சரஸ்வதி இருக்காங்களா, அவங்களோட இயற்பெயர் என்ன? மூல் சங்கர். சுதேசி, இந்தியா இந்தியருக்கே என்று முதல்ல முழக்கமிட்டவர் யாரு? தயானந்த சரஸ்வதி. இந்து சமயத்தோட மார்ட்டின் லூதர்னு அழைக்கப்படுபவர் யாரு? தயானந்த சரஸ்வதி தான். பனாரஸில் இந்து கல்லூரியை தோற்றுவித்தவர் யாரு? அன்னி பெசன்ட். பிரம்மஞான சபை தலைவராக அன்னி பெசன்ட் எந்த ஆண்டு பொறுப்பேற்றிருப்பாங்க? 1893. ராமகிருஷ்ண இயக்கம் யாரால எங்க தோற்றுவிக்கப்பட்டிருக்கும்? விவேகானந்தரால 1897 மே 1 தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். சுவாமி விவேகானந்தரோட இயற்பெயர்னு என்ன சொல்றோம்? நரேந்திரநாத் தத்தா. எழுமீன், விழிமீன், உலைமீன் என கூறியவர் யாரு? விவேகானந்தர் சொல்லியிருப்பாரு. சுவாமி விவேகானந்தர் உலக சமய மாநாட்டுல எந்த ஆண்டு சிக்கோகாவுல கலந்து கொண்டிருப்பாரு? 1893. என்ன சொல்லிருப்பாரு? என் சகோதர சகோதரிகளே அப்படின்னு தொடங்கி இருப்பாரு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னவர் யாரு? அடிகளார். மனிதனத்திற்கு செய்யும் தொண்டே மோட்சத்தை அடையும் வழின்னு சொன்னவர் யாரு? ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளாரின் பக்தி பாடல் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? திருவருட்பா. தரிசில் உத் அக்லத் என்ற பத்திரிகையோட ஆசிரியர் யாரு? தரிசில் உத் அக்லத் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் சர் சையது அகமது கான். இவர் யாரு? சையது அகமது கான் அலிகார் இயக்கத்தை துவங்கியவர். முகமதியன் ஆங்கில ஓரியண்டல் கல்லூரியை தோற்றுவித்தவர் இவருதான். அதே போல இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இந்தியா என்கின்ற அழகிய பறவையின் இரு கண்கள் அப்படின்னு சொன்னவரும் சர் சையது அகமது கான் தான். சத்திய சோதக் சமாஜ் இயக்கத்தை தோற்றுவித்தவர் யாரு? ஜோதிபா பூலே. சத்திய சோதக் சமாஜம்னா அதோட இன்னொரு பொருள் என்ன? உண்மையை தேடுவோம் சங்கம் அல்லது உண்மையை நாடுவோம் சங்கம். 1903 தர்ம பரிபாலன யோகத்தை தோற்றுவித்தவர் யாரு? இந்திய அரசியலமைப்பின் வரைவு குழுவின் தலைவர் யாரு? டாக்டர் B.R. அம்பேத்கர். இந்தியாவோட முதல் சட்ட அமைச்சர்னா அம்பேத்கர் தான். அம்பேத்கருக்கு பாரத் ரத்னா விருதுனா எப்போ? 1990. அம்பேத்கர் எங்க பிறந்திருப்பாரு? மகவு என்னும் ஊர்ல 1891 ஏப்ரல் 14 பிறந்திருப்பாரா? மகத்மார்ச் என்ற பேரணியை தலைமை தாங்கி நடத்தியவர் யாரு? அம்பேத்கர் தான். ஆயுத சட்டம், பிராந்திய மொழி சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கோம்? 1878. காங்கிரஸோட முதல் கூட்டம் எங்க நடைபெற்றது? மும்பை. காங்கிரசின் முதல் கூட்டத்துல எத்தனை நபர்கள் கலந்து கொண்டிருப்பாங்க? 72. காங்கிரஸோட முதல் கூட்டத்துக்கு தலைமை தாங்கியவர் யாரு? W.C. பானர்ஜி. மராத்தியில் கேசரி என்பது யாருடைய பத்திரிகை? திலகர். சுயராஜ்யம் என்பது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என முழக்கிவிட்டவர் யாரு? திலகர் தான். வங்க பிரிவினை எந்த ஆண்டு நடைபெற்றிருக்கோம்? வங்க பிரிவினை 1905. சுதேசி அப்படின்னா அதோட பொருள் என்ன? சொந்த நாடு. வங்காளம் மீண்டும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்குல்ல எப்போ? 1911. வங்க பிரிவினைனா 1905. வங்க பிரிவினை மேற்கொண்ட ஆங்கிலேயர் யாருன்னா கர்சன் பிரபு. அதே போல ஒன்றாக இணைக்கப்பட்டதுன்னா 1911. முஸ்லிம் லீக் உருவாக்கியவர் யாரு? நவாப் சலீமுல்லா கான். சூரத் பிளவு எந்த ஆண்டு நடைபெற்றிருக்கோம்? 1907. முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி எதன் அடிப்படையில வழங்கப்பட்டிருக்கோம்?
மின்டோ மார்லி சீர்திருத்த சட்டத்தோட அடிப்படையில. தன்னாட்சி இயக்கம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? 1916. மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் எந்த ஒப்பந்தத்துல ஒன்றுபட்டனர்? லக்னோ ஒப்பந்தம். லக்னோ ஒப்பந்தம்னா எந்த ஆண்டு? 1916. காங்கிரஸும் முஸ்லிம் லீக்குக்கும் எந்த ஒப்பந்தத்துல ஒன்றுபட்டனர்? காங்கிரஸும் முஸ்லிம் லீக்கும். லக்னோ ஒப்பந்தம் தான். நேரு முதலாக எந்த மாநாட்டுல காந்தியை சந்தித்தாருன்னா லக்னோ. ஆகஸ்ட் அறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1917. மாண்டேக் சென்ஸ்போர்டு சீர்திருத்தம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கும்? 1919. சோ 1919தான் இரட்டையாட்சி அறிமுகம். 1935 இரட்டையாட்சி ஒழிக்கப்பட்டு மாகாண சுயாட்சி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். இதை மறந்துடக்கூடாது. ரவுலட் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கும்? 1919. ரவுலட் சட்டத்தை எதிர்த்து நாடு முழுவதும் கடையடைப்பு எப்போது நடைபெற்றிருக்கும்? கடையடைப்பு 1919 ஏப்ரல் 6. இதுவே ஜாலியன் வாலாபாக் படுகொலைனா அதே 1919 ஏப்ரல் 13 நடந்துச்சு. ஜாலியன் வாலாபாக் பூங்கா எங்க அமைஞ்சிருக்கு? அமிர்தசரஸ். ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ரவீந்திரநாத் தாகூர் எந்த பட்டத்தை திருப்பி கொடுத்திருப்பாரு? நைட்வுட் பட்டம். கிளாம்பத் இயக்கத்தை தொடங்கியவர்கள் யாரு? முகமது அலியும் சௌகத் அலியும். ஜாலியன் வாலாபாக் படுகொலையை எதிர்த்து தன்னோட எந்த பட்டத்தை ரவீந்திரநாத் தாகூர் திருப்பி கொடுத்தாருன்னா நைட்வுட் பட்டம். சௌரி சௌரா சம்பவம்னா எந்த ஆண்டு? 1922. இதுவே ஒத்துழையாமை இயக்கம்னா 1920. சௌரி சௌரா எந்த மாநிலத்துல இருக்கு? உத்தரப்பிரதேசத்துல கோரக்பூர் அங்க இருக்கு. ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தி ஏன் உடனடியாக கைவிட்டார்? ஒத்துழையாமை இயக்கத்தை சௌரி சௌரா இன்சிடென்டால விட்டிருப்பாரு. சுயராஜ்ய கட்சியை தோற்றுவித்தவர் யாரு? CR தாஸும் மோதிலால் நேரு. சைமன் குழு எதற்காக வருகை புரிந்தது? 1919 கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த சட்டம் எந்த அளவுக்கு பயன்பட்டிருக்கு அப்படிங்கறத பத்தி ஆராயறதுக்காக வந்திருப்பாங்க. சைமன் குழு ஆங்கில அரசு எந்த ஆண்டு நிறுவி இருக்கும்? 1927. எச்சம்பவத்துல லாலா லஜபதி ராய் தடியடியால தாக்கப்பட்டிருப்பாரு. சைமன் குழு எதிர்ப்பு சம்பவத்தால. லாலா லஜபதி ராய் என்னன்னு சொல்றோம்? பஞ்சாபின் சிங்கம். அதே போல என்ன சொல்லிருப்பாங்க? சைமன் குழுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்கல்ல, சைமனே திரும்பி செல் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. எப்பொழுது வந்தே மாதரம் பாடலுக்கிடையே ராவி நதிக்கரையில் மூவர்ண கொடி பறக்க விடப்பட்டது? டிசம்பர் 31, 1929. எந்த நாளை முதலா இந்தியா விடுதலை நாளா கொண்டாடியது? ஜனவரி 26, 1930. உப்பு சத்தியாகிரகத்துல கலந்து கொண்ட ஒரே பெண்மணி யாரு? சரோஜினி நாயுடு இல்ல. உப்பு சட்டத்தை மீறியதற்காக கைது செய்யப்பட்ட முதல் பெண்மணினாதான் ருக்மணி லட்சுமிபதி. உப்பு சத்தியாகிரகத்துல கலந்து கொண்ட ஒரே பெண்மணி யாருன்னா சரோஜினி நாயுடு தான். கட்ட மறுப்பு இயக்கம் அல்லது உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு 1930. எஸ், 1930. காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகத்தை எங்க முடிச்சிருப்பாரு? சபர்மதி ஆசிரமத்துல தொடங்கி கண்டியில. காந்தியடிகள் ஒப்பந்தம்னா எந்த ஆண்டு? 1939. இதுவே பூனா ஒப்பந்தம்னா 1932. முதல் வட்டமேசை மாநாடு லண்டன்ல தான் நடந்திருக்கும். கரெக்டா? எஸ், லண்டன்ல தான் நடந்துச்சு. எந்த ஆண்டு? 1930. காந்தி எந்த ஒப்பந்தத்தின்படி சட்ட மறுப்பு இயக்கத்தை கைவிடுவதென்றும் 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வது என்றும் முடிவு செய்தார்? 1931 காந்தி ஒப்பந்தத்தின்படி. 2வது வட்டமேசை மாநாடு எங்க நடந்திருக்கும்? லண்டன்ல தான் நடந்திருக்கும். எந்த ஆண்டு? 1931. 31. முதல் வட்டமேசை மாநாடுனா 30, 2வது வட்டமேசை மாநாடுனா 31. 1932 வகுப்புவாத அறிக்கையை வெளியிட்ட பிரதமர் யாரு? ராம்சே மெக்டொனால்ட். இதே 3ஆம் வட்டமேசை மாநாடுனாதான் எந்த ஆண்டு? 1932. இது எங்க நடந்திருக்கும்? இதுவும் லண்டன் தான். மாகாணங்கள்ல தன்னாட்சி எந்த சட்டத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது? முதல்ல பார்த்தோம். மாகாண சுயாட்சினாலும் மாகாண தன்னாட்சினாலும் ஒண்ணுதான். என்னது? 1937 அதே போல மாகாணங்கள இரட்டையாட்சி எந்த சட்டத்தின் மூலம் முறிக்கப்பட்டதுன்னா 1935 இந்திய அரசு சட்டம் தான். மத்தியில் கூட்டாட்சி எந்த சட்டத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டது? 1935 இந்திய அரசு சட்டம். கூட்டாட்சி நீதிமன்றம் எந்த சட்டத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டதுன்னா அதுவும் 1935 இந்திய அரசு சட்டம் தான்.
வங்கி எந்த சட்டத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டது? அதுவும் 1935 குடியரசு சட்டம். முகமது அலி ஜின்னா 1940 எந்த மாநாட்டில் தனிநாடு கோரிக்கை வெளியிட்டிருப்பாரு? லாகூர் மாநாட்டுல. 1940 நடந்த லாகூர் மாநாட்டுல. ஆகஸ்ட் நன்கொடைனா எந்த ஆண்டு? 1940. ஆகஸ்ட் நன்கொடையை வெளியிட்ட அரசு பிரதிநிதி யாரு? லின் லித்கோ. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எந்த ஆண்டு நடைபெற்றிருக்கோம்? 1942. நேதாஜி அப்படின்னா அதோட பொருள் என்ன? தலைவர். செய் அல்லது செத்து மடி என்பது யாருடைய முழக்கம்? காந்திடிகள். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இருக்குல்ல, அது 1942 என்ன டேட்? ஆகஸ்ட் 8 மும்பைல நடந்திருக்கும். நேதாஜி யார் போல் வேடமிட்டு ஜெர்மனியை அடைந்து ஹிட்லரை சந்தித்திருப்பாரு? ஆப்கானியர் மாதிரி வேடம் அணிந்து சென்றிருப்பாரு. நேதாஜி எந்த ஆண்டு முற்போக்கு கட்சியினை தொடங்கியிருப்பாரு? 1939. இரண்டாம் உலக போர்ல ஜப்பான் எந்த ஆண்டு சரணடைந்தது? 1945. ஜெய்ஹிந்த், டெல்லி நோக்கி செல், அதாவது சலோ அப்படின்னு சொல்லுவாரு. அப்படின்னு முழக்கமிட்டவர் யாரு? சுபாஷ் சந்திரபோஸ். நேதாஜி. இடைக்கால அரசாங்கம் 1946 யார் தலைமையில் அமைக்கப்பட்டது? ஜவஹர்லால் நேரு. இடைக்கால அரசாங்கம் ஆண்டு 1946. ஆங்கில அரசோட கடைசி தலைமை ஆளுநர் யாரு? மவுண்ட் பேட்டன். ஜூன் 3 திட்டம்னு எதை சொல்றோம்? மவுண்ட் பேட்டன் திட்டத்தை சொல்றோம். திட்டத்தின்படி இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்திய யூனியன் என்றும் பாகிஸ்தான் யூனியன் அப்படின்னும் இரு நாடுகளா பிரிக்கப்பட்டிருக்கும். சுதந்திர இந்தியாவோட முதல் தலைமை ஆளுநர்னா மவுண்ட் பேட்டன். சுதந்திர இந்தியாவோட முதல் பிரதமர்னா யாரு? ஜவஹர்லால் நேரு. சுதந்திர இந்தியாவோட முதல் தலைமை ஆளுநர்னா யாரு? ராஜகோபாலாச்சாரியா. காந்திஜி வந்து சுட்டுக் கொல்லப்பட்ட நாள் எது? 1948 ஜனவரி 30. இந்திய அரசை ஒன்றிணைத்தது யாருடைய சாதனை? வல்லபாய் பட்டேல். சுதந்திரத்தின் போது ஏறத்தாழ எத்தனை சுதேச அரசுகள் இருந்திருக்கும்? 565. பிரெஞ்சு பகுதி எந்த ஆண்டு இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது? 1954. இந்தியாவோட முதல் குடியரசுத் தலைவர்னா யார சொல்றோம்? ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போ ஏற்றுக்கொண்டிருப்பாங்க? ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் நடைமுறைக்கு வந்திருக்கும் இல்லையா? எப்போ ஏற்றுக்கொண்டிருப்பாங்க? 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொண்டு 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்திருக்கும். வேலூர் கழகம் எந்த ஆண்டு நடைபெற்றிருக்கும்? 1806. வேலூர் கழகத்துல யார் அரசராக அறிவிக்கப்பட்டாரு? பதேக் ஹைதர். சென்னை மாகாணத்துல ஏற்படுத்தப்பட்ட முதல் அமைப்பு எது? சென்னை சுதேசி சங்கம். சென்னை மகாஜன சபை முதல் தலைவர் யாரு? பி ரங்கையா நாயுடு. சென்னை மகாஜன சபை எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டிருக்கும்? 1884. சென்னை மகாஜன சபையோட பொன்விழாவுல கலந்து கொண்டவர் யாரு? நேரு. மகாத்மா காந்தி சென்னை மகாஜன சபையில எப்போது உரையாற்றினாரு? 1896 அக்டோபர் 24. மாவு சிதம்பரம் கப்பல் போக்குவரத்து எதற்கிடையே நடைபெற்றது? தூத்துக்குடி டு கொழும்பு. மாவு சிதம்பரம் எந்த காங்கிரஸ் மாநாட்டுல கலந்து கொண்டிருப்பாரு? சூரத். சுப்பிரமணிய பாரதி எங்க பிறந்தாரு? எட்டயபுரத்துல டிசம்பர் 11 1882 பிறந்தாரு. பாரதியாரோட எந்த இதுல வந்து ஆசிரியரா இருந்தாரு? பத்திரிகையில இந்தியா பால பாரதம். பாரதியார் எந்த காங்கிரஸ் மாநாட்டுல கலந்து கொண்டிருப்பாரு? 1907 சூரத் மாநாட்டுல. வாஞ்சிநாதன் எவ்வாறு இறந்திருப்பாரு? ஆசுரை இருக்காரு இல்லையா, அவர் வந்து சுட்டிருப்பாரு. அதனாலதான். கொடிக்காத்த குமரன் வந்து எங்கு பிறந்திருப்பாரு? திருப்பூர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை. சொல்லுங்கம்மா. வாஞ்சிநாதன் வந்து எப்படி இறந்தார் அப்படின்னா, ஆஸ்துரையை வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்துரையை வந்துட்டு சுட்டுட்டு இவரு தன்னையும் வந்து தற்கொலை செஞ்சிருப்பாரு. அதனால வந்து இறந்திருப்பாரு. சொல்லுங்கம்மா, ஏதோ சொல்ல வந்தீங்களே. பூண்டி நீர்த்தேக்கத்தை கட்டுவதற்கு ஏற்பாடு செய்தவர் யாரு? சத்திய மூர்த்தி. காமராஜரோட அரசியல் குரு யாரு? சத்திய மூர்த்தி. குலக்கல்வி முறையை தமிழகத்தில் அறிமுகப்படுத்திய முதல்வர் யாரு? ராஜகோபாலாச்சாரி. அதே போல காந்திஜியோட அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே. ஓகேவா? அதை மாத்திக்கோங்க. ராஜாஜி எழுதிய உரைநடை நூல்கள் எது? சக்கரவர்த்தி திருமகன், வியாசர். காமராஜர் எங்கு எப்போது பிறந்தாரு? விருதுநகர்ல ஜூலை 15 1903 பிறந்திருப்பாரு. அதனாலதான் ஜூலை 15 நம்ம என்னன்னு கொண்டாடுறோம்? கல்வி வளர்ச்சி நாள். அரசரை உருவாக்குபவர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாரு? காமராஜர். ஏழை பங்காளர், கருப்பு காந்தி, கர்ம வீரர்,
சோ இப்படிலாம் அழைக்கப்படுறவர் யாருன்னா அரசர்களை உருவாக்குபவர்னு அழைக்கப்படுறது காமராஜர் தான். காமராஜர் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது எந்த சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாரு? அமராவதி சிறை. காமராஜர் எத்தனை ஆண்டு தமிழக முதல்வராக இருந்தாரு? 9 ஆண்டுகள். நீதி கட்சி தமிழில் நடத்திய பத்திரிகை என்ன? திராவிடன். நீதி கட்சி தெலுங்குல நடத்திய பத்திரிகையோட பெயரு ஆந்திரா பிரகாசிகா. கண்டிப்பா அது ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுவே ஆங்கிலத்துல நடத்திய பத்திரிகை பேர் என்ன? ஜஸ்டிஸ். காமராஜர் எப்போ இறந்திருப்பாரு? அக்டோபர் 2, 1975. 1944ல பெரியார் எந்த மாநாட்டில் நீதி கட்சி திராவிடர் கழகம் என பெயர் மாற்றிருப்பாரு? சேலம். 1920ல தமிழகத்தோட முதல் முதலமைச்சர் யாரு? திரு சுப்பராயலு. அதே போல நீதி கட்சி எந்த ஆண்டு பணியாளர் தேர்வாணையத்தை ஏற்படுத்தியிருக்கோம்? 1929. அதே போல ஆந்திரா பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? ஃபாஸ்டா சொல்லுங்க பார்க்கலாம். 1925ல. அண்ணாமலை பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1929. சோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்து சமய அறநிலைய சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1926. பெரியார் பல்கலைக்கழகம் எங்க இருக்கு? சேலத்துல இருக்கு. காமராஜர் பல்கலைக்கழகம்னா மதுரை. அண்ணாமலை பல்கலைக்கழகம் எங்க இருக்கு? சென்னை. சிதம்பரம். அண்ணாமலை பல்கலைக்கழகம்னா சிதம்பரம். அண்ணா பல்கலைக்கழகம்னா சென்னையில இருக்கு. அதே போல பாரதிதாசன் பல்கலைக்கழகம் திருச்சி. பாரதியார் பல்கலைக்கழகம் பாரதியார் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர். எஸ் கரெக்ட், கோவை. நீதி கட்சி இலவச மதிய உணவு திட்டத்தை எங்கு அறிமுகப்படுத்தினர்? சென்னை 1000 விளக்கு. அதே போல பெண்களுக்கு எந்த ஆண்டு வாக்குரிமை வழங்கப்பட்டது? 1929 முதல்ல. ஈவே ராமசாமி இங்க எப்போ பிறந்திருப்பாரு? ஈரோட்ல 1879 செப்டம்பர் 17 பிறந்திருப்பாரா? பெரியாருடைய பத்திரிகைகள் என்னென்ன? குடியரசு, புரட்சி, விடுதலை. வைக்கமிரன் அழைக்கப்படுபவர் யாரு? ஈவேரா தான். அண்ணாதுரை எங்கு எப்போது பிறந்தாரு? காஞ்சிபுரத்துல 1909 செப்டம்பர் 15 பிறந்திருப்பாரு. திராவிட முன்னேற்ற கழகம் எப்போது தோற்றுவிக்கப்பட்டிருக்கோம்? 1949 செப்டம்பர் 17. 1 ரூபாய்க்கு ஒரு படி அரிசி இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யாரு? அறிஞர் அண்ணா. ஸ்ரீமதி என்பதற்கு பதில் திருமதி என்ற சொற்களை அறிமுகப்படுத்தியவர் யாரு? அறிஞர் அண்ணா. முத்துலட்சுமி ரெட்டி எங்கு எப்போது பிறந்திருப்பாரு? புதுக்கோட்டையில பிறந்தாங்க. ஜூலை 30, 1886. இவங்களை என்னன்னு சொல்றோம்? இந்தியாவோட முதல் பெண் மருத்துவர். சென்னை அடையாறு புற்றுநோய் நிலையம் யாரால தோற்றுவிக்கப்பட்டது? முத்துலட்சுமி ரெட்டி. அதே போல நெக்ஸ்ட் முத்துலட்சுமி ரெட்டி எங்க எப்போது அனைத்திந்திய பெண்கள் மாநாட்டை நடத்திருப்பாங்க? பூனாவுல 1930. ஆதரவற்றவர்களுக்கு அவ்வை இல்லத்தை யாரு எங்கு தொடங்கினாங்க? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி சாந்தோம். இப்போ தொடங்கியிருப்பாங்க. ஆண்டு அவ்வை இல்லம் ஆண்டு? 52. அவ்வை இல்லம் ஆண்டு என்ன? 1930 தான். இலகுவாரம் என்ற போராட்டத்தை யார் தொடங்கினாங்க? டாக்டர் எஸ் தர்மாம்பாள். வீர தமிழன்னை அப்படிங்கிற பட்டம் யாருக்கு இருக்கு? டாக்டர் எஸ் தர்மாம்பாள். தர்மாம்பாள் ராமசாமிக்கு என்ன பட்டம் வழங்கினாங்க? சோ ராமசாமிக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்ததே யாருதான்? டாக்டர் எஸ் தர்மாம்பாள் தான். சோ எந்த ஆண்டு? பெண்கள் மாநாடு பார்த்திருப்போம்ல, நவம்பர் 13, 1938. அதே போல பெரியாருக்கு தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ்ங்கிற பட்டம் 27/6, 1970. அதே போல இப்ப ஆண்டு எல்லாம் ரீகால் பண்ணலாம் பாருங்க. சோ என்னென்ன ஆண்டு அப்படிங்கிறது? 1885னா இந்திய காங்கிரஸோட தோற்றம், ஐஎன்சி தோற்றம். தர்மாம்பாள் தியாகராஜ பாகவதருக்கு என்ன பட்டம் வழங்கியிருப்பாங்க? 2 பேருக்கு பட்டம் கொடுத்திருப்பாங்க. அதுல பெரியாருக்கு பெரியார், ஈவேராவுக்கு பெரியாரு, தியாகராஜ பாகவதருக்கு ஏலிசை மன்னர். 1885னா இந்திய தேசிய காங்கிரஸோட தோற்றம். 1905னா வங்காள பிரிவினையும் சுதேசி இயக்கமும். இதே 1906னா முஸ்லிம் லீக் கட்சி தோற்றம். 1907னா சூரத் பிளவு. 1909 மின்டோ மார்லி சீர்திருத்தம். 1911னா வங்காள பிரிவினை, அதாவது ஒன்றிணைக்கப்பட்டிருக்கும், அதுதான் நீக்கம்னு சொல்லுவாங்க. 1914 முதல் உலக போரோட தொடக்கம். 1916னா
தன்னாட்சி இயக்கமும் இன்னொன்னு என்ன பார்த்தோம்? லக்னோ உடன்படிக்கை 1917, ஆகஸ்ட் அறிக்கை 1918, முதல் உலக போர் முடிவு 1919னா ரவுலட் சட்டம், ஜாலியன் வாலாபாக் படுகொலை, மாண்டேகு சென்ஸ்போர்டு சீர்திருத்தம் இதெல்லாம். 1920னா ஒத்துழையாமை இயக்கம், 1922னா சௌரி சௌரா சம்பவமும், அதே போல இன்னொன்னு என்னது? ஒத்துழையாமை இயக்கம் கைவிடல். ஒத்துழையாமை இயக்கம் ஸ்டார்ட் ஆனது 1920ல, கைவிடப்பட்டது 22ல. 1927னா சைமன் குழு அமைத்தல். 1928ல என்ன நடந்துச்சு? சைமன் குழு இந்தியாவுக்கு வருகை புரிந்தது. 1929ல நாகூர்ல காங்கிரஸ் மாநாடு நடந்ததுக்கும், 1930ல உப்பு சத்தியாகிரகமும் முதல் வட்டமேசை மாநாடு நடந்துச்சு. 1931ல இரண்டாவது வட்டமேசை மாநாடு ஒண்ணு, காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஒண்ணு. 1932னா மூன்றாம் வட்டமேசை மாநாடு ஒண்ணு, பூனா ஒப்பந்தம் 2, வகுப்புவாத அறிக்கை 3. இது 3 வந்துச்சு. 1935னா இந்திய அரசு சட்டம் அல்லது அரசியல் சட்டம்னு சொல்லலாம். 1939னா இரண்டாம் உலக போர் தொடக்கம். 1940னா பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கை, ஆகஸ்ட் நன்கொடையில இந்த 1940ல. அதே போல 1942னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வேற. கிரிப்ஸ் தீதுக்குழு இந்தியாவிற்கு வருகை 1945ல. இரண்டாம் உலக போரு முடிவுக்கு வந்திருக்கோம். 1946ல கேபினெட் தூதுக்குழு இந்தியா வருகை. அதே போல 1947ல மவுண்ட் பேட்டன் திட்டம் 1, அடுத்து இந்தியா விடுதலை அடைந்தது 2. 1948ல காந்தியடிகளோட மறைவு. 1949ல இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்பு. 1949 நவம்பர் 26ல ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமா? அதே போல நடைமுறைக்கு வந்தது எப்போ? 1950. அதான் வந்து சொல்லுவோம் 1950னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வருதல் 1, இந்தியா ஜனநாயக குடியரசாக மலர்தல் 2. ஹரப்பா கால முக்கிய திட்டமிடப்பட்ட நகரங்கள் இருக்குல்ல, ஹரப்பானா எங்க? பஞ்சாப் பாகிஸ்தான். மொகஞ்சதாரோ சிந்து பாகிஸ்தான். சோழபுரானா இந்தியாவுல குஜராத். லோத்தல் அதுவும் குஜராத் தான், இந்தியா. சிர்கோட்டா அதுவும் குஜராத் தான், இந்தியா. காலிபங்கன் பனவாலி இது 2 ராஜஸ்தான். ராகிகர்கி ஹரியானா. அதே போல வீடுகள்லாம் எப்படி அமைஞ்சிருந்தது? ஒன்றுக்கு மேற்பட்ட தளங்களை கொண்டு இருக்கும். அதே போல கழிவுநீர் வடிகால்லாம் சுட்ட செங்கற்களால கட்டப்பட்டிருந்தது. தானிய கிடங்குகளோட சுவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜிப்சம் செறிந்த சுண்ணாம்பு சாந்து பூசப்பட்டு நீர் புகாதபடி அமைஞ்சிருக்கும். அதே போல ஹரப்பாவோட கைவினை பொருட்கள் தயாரிப்புல தேர்ச்சி பெற்றுள்ள நகரம்னு எதை சொல்லுவோம்? சங்குனா அது எங்க? நாகேஸ்வர், பாலகோட், வைடூரியம், சார்டுகை. கார்னிலியன் மணியை கார்னிலியம் சொல்லுவோமா? அது என்னது? லோத்தல். ஸ்டீரைட்னா என்ன? நுரைக்கல். அது இங்க தெற்கு ராஜஸ்தான். செம்பு ராஜஸ்தான், ஓமன். ஹரப்பா நாகரிகத்தை என்னன்னு சொல்றோம்? செம்பு நாகரிகம் அல்லது வெண்கல கால நாகரிகம். மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையான வணிக தொடர்பை குறித்து கூறக்கூடிய கல்வெட்டு இது கியூனிஃபார்ம். ஹரப்பா நாகரிகத்தில் அதிகளவு கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகள் எது? ஸ்டீரைட், செம்பு, சுடுமண், தந்தம். அதே போல ஹரப்பா பகுதியில அந்த எடையோட விகிதம் அப்படிங்கறது எப்படி இருந்துச்சு? 2 மடங்கு. இப்ப 1னா 1:2, 4:8, 16:32 அப்படி 2 மடங்கா தான் இருக்கும். பழங்கற்கால கருவிகள் முதல்ல அடையாளம் கண்டெடுக்கப்பட்ட இடம் இது. சென்னை, பல்லாவரம், ராபர்ட் ப்ரூஸ் பூட். காஷ்மீர்ல புதிய கற்கால பண்பாடு நிலவிய இடம் பர்சஹோம். அதே போல மெகர்கர் பண்பாட்டுடன் தொடர்புடையது. இது எந்த கற்காலத்தை சார்ந்தது? புதிய கற்காலத்தை சேர்ந்தது. ஹரப்பா புதைக்குலைகளில் கிடைத்துள்ளது எது? மட்பாண்டங்கள், அடிகலன்கள், தாமிர கண்ணாடி, மணிகள். இது எல்லாமே. 2ஆம் புலிகேசியோட அவைக்கள புலவர்னா ரவி கீர்த்தி. தண்டி பல்லவர் யாரு? காவியதர்சா. தண்டி தசகுமார சரிதம். அதே போல கீர்த்தார்ஜுனியத்தை எழுதியது யாரு? முதல்ல பார்த்தோமா? பாரதி. 2ஆம் புலிகேசியோட மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் யாரு? எங்கெங்கெல்லாம் ஏத்துக்கிட்டாங்க? மாலவங்கத்துல, கலிங்கம், தக்காணத்தோட கிழக்கு பகுதியை சேர்ந்த அரசர்கள்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. அதே போல சாளுக்கிய அரசுல உள்ள 4 அமைச்சர்கள்னா பிரதான் அப்படின்னா முதலமைச்சர்னு சொல்லுவாங்க. மகா சந்தி விக்கிரகனா
வெளி விவகாரத்துறை அமைச்சர். அமர்த்தியானா வருவாய்த்துறை அமைச்சர். சமகர்த்தானா அரசு கருவூல அமைச்சர். சமந்தா அப்படின்னு என்னன்னு சொல்லுவாங்க? நில பிரபுகள். கிராம அளவிலான அதிகாரிகள் என்னன்னு சொல்லுவாங்க? கர்மயோகி, கிராம்புடா. 1வது 2வது 3வது திருமுறைங்கிறது யாருடையது? 7 திருமுறைகள்ல திருஞான சம்பந்தர். 4, 5, 6வது திருமுறை அப்பர். 7வது திருமுறை சுந்தரர். 8வது திருமுறை மாணிக்கவாசகர். எந்த குகையில் உள்ள தொடர் சிற்பங்கள் புராண இதிகாச நிகழ்ச்சிகளை கொண்டுள்ளன? கைலாசநாதர் குகை. கைஸ், இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ஹிஸ்ட்ரி வந்து ஒரு ரிவிஷன் கொடுத்தாச்சு. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் கொடுக்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திரும்ப அந்த படித்த பாயிண்ட்ஸை ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் வரக்கூடிய அடுத்த குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கான 6th to 12th நியூ அண்ட் ஓல்டு புக்குக்கான தமிழ் டெஸ்ட் சீரிஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு ஜாயின் ஆகிறதுக்கான லாஸ்ட் டேட் September 15 தான். ஸோ ஜாயின் ஆகிறவங்க ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க. டெஸ்ட் அப்படிங்கிறது ஆப்பில் தான் நடக்கும். ஸோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆப்லேயே போய் பர்ச்சேஸ் பண்ண தெரிஞ்சவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரியல அப்படிங்கிறவங்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் 2 நம்பர்ஸ் இருக்கும். அந்த 2 நம்பர்ஸ்க்கு கால் பண்ணலாம் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அல்லது அந்த 2 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஐ வாண்ட் டு ஜாயின் தமிழ் டெஸ்ட் சீரிஸ் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கைட் பண்ணுவோம். நாங்களே உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவோம். ஓகேவா? ஸோ தெரியாதவங்க எங்ககிட்ட சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவோம். அதே போல் ரிஜிஸ்டர் பண்ணுறதுலையோ இல்லை ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கீழே இருக்கக்கூடிய 2 கான்டாக்ட் நம்பர்ஸ்க்கு கால் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த டெஸ்டர்ஸ் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் ஸ்கெடியூல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த ஸ்கெடியூல் லிங்க்கை வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ எத்தனை டெஸ்டர்ஸ் டோட்டலாக 170 டெஸ்டர்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6th to 12th வரைக்கும் நியூ அண்ட் ஓல்டு புக்கும் இருக்கும், அட்வான்ஸ் தமிழும் இருக்கும். ஃபஸ்ட்டு இயல் வாரியாக டெஸ்டர்ஸ் நடக்கும். நியூ அண்ட் ஓல்டு புக்கு, அட்வான்ஸ் தமிழுக்கு இயல் வைஸ் டெஸ்டர்ஸ் மட்டுமே டோட்டலாக 141 இருக்கும். அடுத்து ரிவிஷன் டெஸ்டர்ஸ் ஒரு 21, அடுத்து ஃபுல் மார்க் டெஸ்டர்ஸ் ஒரு 8 டெஸ்டர்ஸ் இருக்கும். அதே போல் 6th to 12th வரைக்கும் நியூ அண்ட் ஓல்டு அண்ட் அட்வான்ஸ் தமிழுக்கு இயல் வைஸாக லைன் லைன் கொஸ்டின்ஸ்க்கான மெட்டீரியலுமே ஃப்ரீயாக கொடுத்துருவோம் இந்த டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் ஆகிறவங்களுக்கு. ஸோ அதை படிக்கிறீங்க, டெஸ்ட் போடுறீங்க. இந்த டெஸ்ட்டுக்கான வேலிடிட்டி 1 year, அன்லிமிட்டடாக எத்தனை டைம் வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். அட்டன் பண்ணதுக்கு உடனேவே உங்களோட மார்க், நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்திருக்கீங்க, உங்களோட ஓவரால் ரேங்க் என்ன எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஜாயின் ஆகாதவங்க ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.